அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் டீம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது நமது 1257வது நிகழ்ச்சி. இன்று பேச வந்திருப்பவர் மிகவும் இளையவர், குமாரி சங்கீதா அவர்கள். அவர்கள் வந்து பயோடெக்னாலஜி எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவங்கள்ட்ட பேசினப்போ, அதனால் அவங்கள வந்து ஒரு உரை தருமாறு கேட்டுக்கொண்டேன். I thank her for giving this opportunity. Now you can start your. So good evening one and all. எல்லாருக்கும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்களோ. So myself I'm Sangeeta. I'm doing my MTech in biotechnology. இன்னைக்கு செஷன்ல வந்து லைக் பேசிக்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அந்த ஃபீல்டு வந்து நம்ம காமன் பப்ளிக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஓவர்வியூவை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட். Then start. Sir, is my presentation visible? கொஞ்சம் ஒரு 2 seconds ஆகும். ஓகே, வருதுமா. கொஞ்சம் பெருசு பண்ணலாமே. எப்படி? இல்லை, எக்ஸ்பேண்ட் ஸ்கிரீன் போட்டுருங்க. அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதை இது பண்ணிங்கன்னா பெருசாகும். அந்த டாப்ல ஒரு ஸ்கொயர் இருக்குல்லமா, அது ஸ்லைட் ஷோ போடுங்களா? இருந்தாலும் ஸ்கிரீன் பெருசு பண்ணணுமா? அந்த மேலே இருக்கிற இது ஒரு ஸ்கொயரை கிளிக் பண்ணால் வந்துடும். ஓகேவா சார்? க்ளோசிங் இல்லை, க்ளோசிங் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். இல்லை, உங்கள் ஸ்க்ரீனில் பெருசாக இருக்கா? இல்ல சார், என் ஸ்க்ரீன்லயும் சின்னதா தான் இருக்கு. அது கொஞ்சம் அந்த பாக்ஸ் அமுக்க பார்க்கலாம். ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்ல எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. டாப் ரைட்ல பாருங்க. அந்த பாக்ஸ் அமுத்துனீங்கன்னா it will show up, it will open the box. Just a minute sir. I have not used Zoom before, அதனால இல்ல அது உங்க PowerPoint பேஜ்லயே அந்த இல்ல அது பரவாயில்ல. நீங்க வெளியில போயிட்டு ஓபன் பண்றது பெருசா ஓபன் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் ஆரம்பிங்க. ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரீம்ஸ் ரைட் சைடுல இருக்கிற ஆப்ஷன் கொடுக்கணுமா? அந்த டாப்ல பாருங்க. முதல்ல தனியா ஓபன் ஷேர் பண்ண வேண்டாம். முதல்ல PowerPoint ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் ரைட் டாப் ரைட்ல ஒரு இன்டூ இருக்கும், க்ளோஸ் பண்றோம். அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பெருசாயிடும், ஸ்கிரீன் பெருசாயிடும். இப்போ சார் டாப் இன்னும் ஷேர் பண்ணல நீங்க. ஓகே ஓகே. இப்போ பெருசா தெரியுதா? இல்ல, இப்போ நீங்க தான் தெரியுறீங்க. இல்ல, இப்போ வரும் நீங்க செய்ய ஸ்டார்ட் ஸ்கிரீன் ஷேரிங். இவங்க ஸ்கிரீன் வேற தெரியுது. இருங்க ஒரு செகண்ட். இது ஸ்கிரீன் ஷேரிங் அது. அல்லது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்க பண்ணிருங்க. இல்லாட்டி இருங்க, நான் அன்பின் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணவா சார்? எதுல பண்றீங்கம்மா? வாட்ஸ்அப்ல பண்ணவா? பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி நீங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். பண்ணியாச்சா? பண்ணிட்டேன். it takes time. Okay, அது டவுன்லோட் பண்ண டைம் ஆகும்போது you can talk. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்றத வந்து நம்ம டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு வந்து எதுக்காக ஸ்டடி பண்றோம் அப்படின்ற ஒரு பேசிக் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ தென் ஒன்லி வி கேன் டிஃபைன் வாட் இஸ் பயோடெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்தா, வாட் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு செல்ஃப் மெயின்டைனிங் சஸ்டைனபிள் சிஸ்டம்? நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டம், அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் இதை போஸ்ட் பண்றேன். இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிஸ்டம்னா எது சொல்லுவீங்க அப்படின்னு? எனி ஆன்சர்? நம்மளுடைய பாடி சிஸ்டம் தான். எஸ், நம்ம ஹியூமன் பாடி தான்.
ஸோ அந்த ஹியூமன் பாடியை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது வந்து இருந்தாலும் அதோட ஃபுல் மேப்பை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு காமன் மேனுக்கு இருக்கிற சொல்யூஷன்ஸை வந்து வி கேன் கிரியேட். ஸோ அதனால தான் இந்த ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர். ஸோ ஆல்ரெடி இந்த சிஸ்டம் எக்ஸிஸ்டிங்னா இதனால அதை வந்து ஓனாவே ஹீல் பண்ணிக்க முடியும். பட் இன் அட்வர்ஸ் கேசஸ் இல்ல வந்து ஒரு ஹோல் பாப்புலேஷனை சர்வ் பண்ற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வி நீட் அ ஃபீல்ட் டு ஸ்டடி திஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டமை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம்ல இருந்து நம்ம நிறைய ஐடியாஸ் டெவலப் பண்றப்போ ஒரு நிறைய காமன் மேனுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ பேசிக்கா எப்போ ரெடின்னு சொல்லாம இட்ஸ் ரெடி ஃபார் ஷேரிங். எஸ் சார், யூ கேன் ஷேர் ரைட் நவ். ஓகே. தெரியுதா? Yes, sir. Yes. So Great. the first slide was the question, I guess. The next slide போனோம்னா. So what is the most advanced self-maintaining sustainable manufacturing system? நான் ஒரு டெக்னாலஜி டேர்ம்ஸ்ல வந்து இந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இதோட ஆன்சர் என்னன்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் பாடி தான். ஸோ அந்த ஹியூமன் பாடி வந்து அதை ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத வந்து எல்லாத்தினாலேயும் முடியாது. ஸோ வி நீட் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபீல்ட் தட் ஸ்டடிஸ் த ஹோல் ஹியூமன் பாடி ஆர் எனி ஆர்கானிசம் இன் தட் மேட்டர். ஹியூமன் பாடின்றது இல்லை, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம், ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம்னால நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ இல்ல ஆர்கானிசம்ஸ்க்கோ ஒரு பெனிஃபிஷியல் ஸ்டடி கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த பத்தி படிக்கிறது தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதுதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல. பயோடெக்னாலஜி இஸ் அபவுட் ஸ்டடிங் தீஸ் சிஸ்டம்ஸ். இந்த சிஸ்டம்ஸை பத்தி வி ஸ்டடி அண்ட் லேர்னிங் how to apply them to solve human problems. அந்த சிஸ்டம்ன்றது வந்து இட் கேன் பி த செல்ஸ் ஆர் பயோமாலிக்யூல்ஸ் ஆர் தி ஈகோ சிஸ்டம். இப்போ நமக்கு குளோபலா நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து சால்வ் பண்றதுக்கு ஈகோ சிஸ்டம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இல்ல நமக்கு ஹெல்த் வைஸ் இல்லைன்னா வேற சில ட்ரக்ஸ்ல டெவலப் பண்றதுக்கு அதுக்கு நமக்கு பயோமாலிக்யூல்ஸ் தேவை, செல்ஸ் தேவை. ஸோ பேசிக்கா நம்ம அந்த சிஸ்டம்ஸை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஹியூமன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற ஒரு ஃபீல்டு தான் வந்துட்டு பயோடெக்னாலஜி. இதான் வந்து ஜெனரல் டெஃபினிஷன். இதை தாண்டி கூகுள்ல நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ brought this to you. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் கோ. ஸோ பயோடெக்னாலஜி இஸ் a diversified field. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ மேப், அதாவது பயோடெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி சி இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஒரு பயாலஜிக்கல் வார் நடக்கிற ஏரியாஸ்ல கூட தே யூஸ் திஸ். ஸோ அது வந்து பயாலஜிக்கல் லெவல்ல பண்றோம் அப்படின்னா தேர் பயோடெக்னாலஜி பிளேஸ் அ ரோல். And then as usual like pharmaceuticals and vaccine development. So in the மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இஸ் பிளேயிங் அ ஹியூஜ் ரோல். இதை பத்தி வந்து இன்னும் டீப்பா வந்து நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து டயக்னோஸ்டிக்ஸ்லயும் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல அவங்க தயாரிக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் வந்து பயோடெக்னாலஜி தான் கொடுக்குது. Without technology, it cannot be put into an output. So அதனால we need biotechnology to study these things. So further போறப்போ next slide. இந்த யூஜெனிக்ஸ்ங்கிறது என்னமா? சார் யூஜெனிக்ஸ்ன்றது வந்து ஹியூமன்ஸ் பத்தி படிக்கிறது தான். இட்ஸ் லைக் ஹியூமனோட எவல்யூஷன்ஸ்ல இருந்து வில் கம் த்ரூ. அவங்களோட எவல்யூஷன் எப்படி இருக்கோ அதுல இருந்து இப்போ நம்ம எவ்வளவு டைவர்சிஃபைடா இருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது யூஜெனிக்ஸ் சார். ஓகே. டிஎன்ஏ டைப்பிங் இதுல இருக்கு. டிஎன்ஏ டைப்பிங் எவ்ரிதிங் இட் கவர்ஸ். டிஎன்ஏ டைப்பிங், க்ளோனிங், இன்ஜினியரிங்னாலே எல்லாமே வந்துடும். அதனால ஃபர்ஸ்டே வந்து பயோன்றது அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் நம்ம எந்த லெவல்ல படிக்கிறோம், ஹியூமன்ஸ்க்காக படிக்கிறீங்களா, ஆர்கானிசம்ஸ்க்கா இல்ல ஈகோ சிஸ்டம்ஸ்க்கா, அது வந்து இட் வில் டிஃபர் வித் அவர் ப்ராப்ளம். நம்ம என்ன ப்ராப்ளம்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கோமோ அதை பொறுத்து அந்த சிஸ்டம் மாறும். அதுதான் நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். ஸோ இந்த பயோடெக்னாலஜி டைவர்சிஃபைட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம். இது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து கலர் கோட்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கலர் கோட்ஸ் வந்து இருக்கு. பட் இதுல பேசிக்கா நம்ம காமன் மேனுக்கு இல்ல ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவோம்னா ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன். இது 4 தான் வந்துட்டு காமன் மேனுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆகவும் அப்புறம் கன்சியூமபிள்ஸ் ஆகவும் வந்து நமக்கு வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ அந்த ரெட், கிரீன், ஒயிட், ப்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் பயோடெக்னாலஜி. ஆஸ் வி ஆல் நோ வேக்சின்ஸ் அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் ரெட் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் கிரீன் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, அக்ரி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், கிராப்ஸ், எனிதிங், அந்த ஃபீல்டு எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அந்த சைட்ல சொல்றேன்.
அண்ட் தென் மெரைன் பயோடெக்னாலஜி. இது எல்லாமே நம்மளோட ப்ராடக்டோட சோர்ஸ் எதுவோ அதை வச்சு இந்த கலர் கோட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன். அவங்க தான் வந்து இந்த கலர் கோட்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நான் சொன்ன அந்த பேசிக்ஸ், அந்த கலர் கோடிங்ஸை வச்சு இந்த 4 குரூப் ஆஃப் பயோடெக்னாலஜி மட்டும் நான் இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். பிகாஸ் நான் சோஃபார் படித்த விஷயத்துலேருந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஓவர் வியூ. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இந்த 4 கலர்ஸ், ரெட் அண்ட் கிரீன், மெரைன் அண்ட் ப்ளூ, அந்த ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த 4தோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் பயோடெக்னாலஜின்றது குளோபலா வேக்சின்ஸ், ஜீன் தெரப்பி அண்ட் பயோஃபார்மசூட்டிகல்ஸ் பத்தி வரும். கிரீன் வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸும் பயோ ஃபர்டிலைசர்ஸும் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபீல்ட்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க. பட் இந்த வேக்சின்ஸா இருக்கட்டும், இந்த ஜீன் தெரப்பியா இருக்கட்டும், இல்ல பயோ ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஈஸியா ஒரு ப்ராடக்டா வந்து மார்க்கெட்டுக்கு வராது. இது வந்து நிறைய இதுக்குள்ள லைக் செக்ஸ்குள்ள போயிட்டு தான் வந்து நமக்கு ப்ராடக்டாவே வருது. ஸோ வந்து இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டு டெவலப் ஆகிறதுக்கு இந்த கலர் கோடிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு எப்படி டெவலப் ஆச்சு, வேக்சின்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்டரி மாதிரி, ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ஒன்று நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வந்து எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸ் சயின்டிஸ்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிஷியனா இருந்தாங்க, ஒரு சர்ஜனா இருந்தாரு, ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு சர்ஜனா இருந்தாங்க. அந்த 1700s அந்த இயர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய கலாமிட்டியா, ஐ மீன் ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஸோ அப்ப வந்து எதுக்குமே மெடிசன்ஸ் அவ்வளவா இல்லை, எல்லாமே சர்ஜரி இல்லைன்னா நேச்சுரல் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கவரி தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து இவரோட ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அப்சர்வேஷன் வச்சு ஒரு ஐடியா கொண்டு வந்தாரு. அப்பவே வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த வியாதி எதனால வருதோ அதை வந்து நம்ம கொஞ்சமா நமக்குள்ள, நம்ம அன்இன்ஃபெக்டட்குள்ள வந்து இன்சர்ட் பண்றப்போ அவங்க அதுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி டெவலப் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதெல்லாம் அவனோட பேக் ஆஃப் இயர்ஸ்லயே இருந்தது. ஆனா அது வந்து வேற சில சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க அதனாலேயே திருப்பியும் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இது ஒரு ப்ரொலாங்டு கஷ்டமாகவே இருந்தப்போ எட்வர்ட் ஜென்னர் ஒண்ணு கவனிச்சாரு. அவர் என்ன பார்த்தாருன்னா, அவர் இருந்த ஸ்பேஸ்ல இந்த மில்க் மெய்ட் எல்லாம் இருப்பாங்க, இந்த கவு எல்லாம் பாத்துக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கவு பாக்ஸால இன்ஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த கவு பாக்ஸ்ல இருந்து இன்ஃபெக்ஷன் இருந்தவங்களுக்கு இந்த ஸ்மால் பாக்ஸ் அஃபெக்டே பண்ணல. ஸோ அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இவங்க கிட்ட ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வச்சு கேன் வி கியூர் தி ஸ்மால் பாக்ஸ். ஏன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டைவர்ஸ் கெலாமிட்டியா இருந்துச்சு. ஆனா இது கவு பாக்ஸ் வந்துட்டு அந்த கவு கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட ஒரு ட்ரெயிட் இருக்கு, அந்த ட்ரெயிட் வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ். ஸோ அதை நம்ம கொடுக்குறப்போ மேபி அதனால கியூர் ஆக முடியும் ஸ்மால் பாக்ஸ்ன்ற ஒரு ஐடியா டெவலப் பண்ணாரு. ஸோ சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 10-year-old பாய், அந்த பாய்க்கு வந்துட்டு ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கவு பாக்ஸ் இன்ஃபெக்டடா இருந்த ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து அவங்களோட பிளட் சாம்பிள்ஸை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி அதை வந்து இந்த பாய்க்கு வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த பாய் வந்துட்டு அந்த கவு பாக்ஸுக்கு இருந்த சிம்டம்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கான். பட் ஆனா ஃபர்தர் என்னாச்சு, அவனுக்கு ஸ்மால் பாக்ஸ் இன்ஃபெக்ட் ஆகல. ஸோ ஓவர் பூஸ்டர் டோசஸ் கொடுக்கறப்போ அந்த ஸ்மால் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இவனை இன்ஃபெக்டே பண்ணல. ஹி வாஸ் ஜஸ்ட் இன்ஃபெக்டட் டு கவு பாக்ஸ், மைல்ட் சிம்டம்ஸ் மட்டும் இருந்துச்சு, அண்ட் தென் ஹி ரெக்கவர்ட் ஃப்ரம். ஸோ அதுல இருந்து தான் வந்துட்டு ஸ்மால் பாக்ஸுக்கு வந்து தே ஃபவுண்ட் அ கியூர் அண்ட் தட் வாஸ் கால்ட் அஸ் வேக்சின். ஸோ ஹி இஸ் பேசிக்கலி கால்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் வேக்சின். ஸோ இதுல இருந்து தான் அந்த வேக்சின்ற ஐடியாவே வந்துச்சு. அதாவது டைரக்டா நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கிற அந்த மைக்ரோப்ஸே வந்து உள்ள கொடுக்கறதுக்கு பதிலா we should give something else that is immune towards that infectionன்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல இருந்தா வேக்சின் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டைரக்டா அந்த மைக்ரோ ஆர்கானிசமையோ இல்ல அதை அப்படியே டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலா அந்த மைக்ரோ கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் புரோட்டீனையோ இல்ல பயோமோலிக்யூலையோ மட்டும் வந்து இப்போ இன்ஜினியர் பண்ணி தான் நமக்கு வேக்சினா கொண்டு வராங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த ஹோல் ஆர்கானிசமை இன்ஃபெக்ட் பண்ணி எடுத்துக்கிறது கிடையாது. அண்ட் இதை டெவலப் பண்றதுக்கு நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ரெட் பயோடெக்னாலஜிக்குள்ள வரும். நாட் ஒன்லி வேக்சின்ஸ், இப்போ ட்ரக்ஸ்னே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்துல இப்போ யூஸ் பண்ண ஒரு டிகேட் போல இருந்த ட்ரக்ஸை விட இப்போ வர ட்ரக்ஸ் எல்லாம் ஹைலி ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஏன்னா அது வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால தான். ஸோ இதெல்லாம் வந்து ரெட் பயோடெக்னாலஜிக்குள்ள வருது. அண்ட் வி சி வாட் ஆர் தி கமிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் போசிங் திஸ் ரெட் பயோடெக்னாலஜி.
நெக்ஸ்ட் வந்து கிரீன் பயோடெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்துட்டு இந்த வேக்சின் பத்தி சொன்னேன் இல்லையா? ஸோ அவரோட ஹைபோதசிஸ் ஐ ஜஸ்ட் மென்ஷன்ட் இன் தி ஸ்லைட். இஃப் யூ வாண்ட் வி கேன் ஆல்சோ ரீட். ஸோ ஸ்மால் பாக்ஸ் வாஸ் அ டேஞ்சரஸ் டிசீஸ் அண்ட் அது வந்து வேரியலேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணாங்க. வேரியலேஷன் தான் நான் சொன்ன கான்செப்ட். அந்த ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸை டைரக்டா ஒரு பர்சன்குள்ள இன்ஃபெக்ட் பண்ணி தே ட்ரை டு கியூர். பட் அது வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட் கியூர். ஏன்னா அது டேஞ்சரஸா கூட இருக்கலாம். ஸோ அதை விட லெஸ் டேஞ்சரஸா இருந்தது வந்துட்டு கவு பாக்ஸ்ல இருந்து கொடுத்த அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு அந்த பர்சனை கியூர் பண்ணுச்சு அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ ஹிஸ் ஹைபோதசிஸ் வந்துட்டு என்னன்னா டார்கெட் வந்து இன்ஃபெக்ட் வித் கவு பாக்ஸ் வச்சு பண்றப்போ இம்யூனிட்டி அதிகமா இருந்திருக்கு. தட் இஸ் வாட் ஹி ரியலைஸ் அண்ட் ஹி டெவலப் தி வேக்சின். திஸ் வாஸ் அபவுட் தி வேக்சின் ஹிஸ்டரி. அண்ட் இப்போ நமக்கு வேக்சின் கிடைக்கிறதுக்கு காரணம் இவரோட அந்த இன்சைட் தான். ஹி காட் இன்ஸ்பயர்ட் பை த நேச்சர். அங்க வந்து அந்த கவு பாக்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆன ஃபீமேலுக்கு இது அஃபெக்ட் ஆகல அப்படின்றத அவர் அப்சர்வேஷன்னாலதான் இன்னைக்கு நமக்கு வேக்சின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய டிசீசஸ் கிட்ட இருந்து நமக்கு கியூரும் கிடைக்குது. சில்ட்ரனுக்கு பேசிக்கா ஃபர்ஸ்டே நம்ம போட்டுறோம் வேக்சின்ஸ் எல்லாமே. இதெல்லாம் இப்போ டெவலப் ஆனதுக்கான ஒரு இன்சைட் வந்து இவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதை ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். இப்போ திஸ் இஸ் த டைம் லைன் ஃபார் த வேக்சின் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எட்வர்ட் ஜென்னர் டெவலப் பண்ணது ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். ஸோ அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்தாங்க. அவங்க வந்து அதாவது நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸை மைல்டா ஹீட் பண்ணி கில் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சிஸ்டம்குள்ள விடுறப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியான இது இருக்கும், சிம்டம்ஸ் இருக்கும். வேற சிம்டம்ஸ் இல்லாம கொஞ்சம் கம்மியான சிம்டம்ஸ் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அது போக வந்துட்டு ஓரல் வேக்சின் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட், அதாவது ரொம்ப டார்கெட் ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் வி காட் வைரல் வெக்டார் வேக்சின்ஸ். வைரஸ் கூட வந்துட்டு ஒரு வேக்சினா செலுத்த முடியும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு 2020s. அதுகிட்ட இருக்கிற ஒரு மெஷினரியை யூஸ் பண்ணி அதோட வைரல் டிஎன்ஏவை வந்து எலிமினேட் பண்ணிட்டு நமக்கு என்ன டிஎன்ஏ வேணுமோ இல்ல நமக்கு என்ன ப்ரோட்டீன்ஸ் வேக்சினுக்கு வேணுமோ அதை வைரஸ்குள்ள விட்டு இப்ப கொடுக்குறாங்க. பிகாஸ் வைரஸ் வந்துட்டு நமக்கே தெரியும் ஈஸியா வந்து பரவிடும் எல்லாருக்கும். அதுக்குன்னு ஒரு மெஷினரி இருக்கு. இட்ஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் மெஷினரி. அது அந்த வெஹிக்கிளா யூஸ் பண்ணிட்டு உள்ள கொடுக்க போற அந்த ப்ரோட்டீன்ஸ் மட்டும் நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸா மாத்தி தேவ் டெவலப்ட் வைரல் வெக்டார் வேக்சின்ஸ் ஆல்சோ. ஸோ COVID-19 வேக்சின்ஸ் எல்லாம் கூட வந்து தெர் ஆர் மெனி வேரியேஷன்ஸ். தே யூஸ் திஸ் வைரல் வெக்டார் வேக்சின்ஸ் ஆல்சோ இன் இட். அண்ட் நவ் இப்போ ஃபியூச்சர்ல என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் அண்ட் பர்சனலைஸ்ட் வேக்சின். லைக் நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்ல இருந்து கூட நம்ம ஒரு வேக்சினா கொண்டு வர மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஹைபோதசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் yet in market. Till now, recombinant and viral vaccines தான் it's in the industry. So this is the timeline for vaccine development. So next we'll move to the green biotechnology. So green biotechnology வரப்போ இங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் தான் மேஜர் இன்கார்பரேஷனே இருக்கும். ஸோ இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா ஃபார்மிங்லயும் சரி அதுலயே நமக்கு ஆக்சுவலா சஃபிஸ் ஆயிடும். பட் வை வி நீட் கிரீன் பயோடெக்னாலஜி அப்படின்னா தெர் ஆர் அ ஹியூஜ் பாப்புலேஷன் தட் இஸ் டு பி சர்வ்ட் வித் அ குட் நியூட்ரிஷன் ஃபுட். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக தான் இந்த கிரீன் பயோடெக்னாலஜி இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கு. எல்லா கிராப்ஸும் இப்போ நம்ம க்ரோ பண்றது வந்து இட் இஸ் நாட் ஃபுல்லி ரிச் இன் நியூட்ரிஷன். ஸோ வி நீட் டு என்ஹான்ஸ் த நியூட்ரிஷன் அண்ட் ரீச் டு எவ்ரி ஒன். அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் ரீச் ஆகணும், எல்லாத்துக்குமே அது கிடைக்கணும்ன்றதுக்காக தி டெவலப் திஸ் கிரீன் பயோடெக்னாலஜி. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் இதுல கொடுத்துருந்தேன். அதாவது ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபுட் நிறைய கண்ட்ரீஸ்ல. ஆனா வந்து நிறைய இடத்துல விட்டமின் ஏ வந்து கம்மியா இருக்கிற மாதிரி கிராப்ஸும் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை குறைக்கிறதுக்கு தே டெவலப்ட் கோல்டன் ரைஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இட் இஸ் தேர் ஐ திங்க் ஒரு டிகேட் முன்னாடியே வந்து அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோல்டன் ரைஸ் கொண்டு வந்தப்ப என்னாச்சுன்னா நிறைய சில்ட்ரனுக்கு வந்து மேல் நியூட்ரிஷன் வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆப்பிரிக்கா அந்த மாதிரி சொமாலியா அந்த மாதிரி ரீஜன்ஸ்ல இந்த விட்டமின் ஏ மூலியமா பிளைண்ட்னஸ், அந்த குழந்தைங்களுக்கு வர அந்த பிளைண்ட்னஸ் அதெல்லாம் வந்து கியூர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த விட்டமின் ஏ என்ரிச் பண்ண இந்த ரைஸ் வந்துட்டு எல்லாருமே கொடுக்கல. ஏன்னா வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து எந்த கண்ட்ரிக்கு அது ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து அந்த கண்ட்ரிக்கு அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸே போதும் அப்படின்றப்போ they didn't welcome this golden rice. So இன்னுமே there are a few countries that didn't accept golden rice. There is a reason for not accepting. ஆனா still it is in use in the industry. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து இன்ஜினியர்ட் கிராப் தானே, ஸோ இதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது இன்ஜினியர்ட் கிராப்ன்றதை விட இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் ட்ரேட் மட்டும்தான். இப்ப நம்மளே வீட்டுல ஒரு செடி ஒரு பிளான்ட் வளர்க்குறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டல்லா இருக்கிறப்போ லைக் when it is not growing good we give something to make it grow well. ஏதாச்சும் ஒரு உரம் போடுறதோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் so that it grows well.
அதே மாதிரிதான் இந்த பிளான்ட்குள்ள நம்ம ஒரு ஜீனை இன்கார்பரேட் பண்றப்போ அதனால அந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் இன்டு சம்திங். இது ஜஸ்ட் அதுக்கிட்ட ஒரு ஆட் ஆன் ட்ரேட் மட்டும்தான். இதனால வந்து நமக்குள்ள வந்து அதை அப்படியே இன்ஜெஸ்ட் பண்ணிடும் அப்படின்றது வந்து கிடையாது. அந்த திங் இஸ் இது நமக்குள்ள நம்ம டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணல, இது நம்ம பிளான்ட்ல கொடுக்குறோம். அந்த பிளான்ட் எக்ஸிபிட் பண்ற ட்ரேட்ல கிடைக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்மள கிட்ட ஒரு மியூட்டேஷனையோ இல்லை எதையுமே வந்து கிரியேட் பண்ற சான்சஸ் இல்லை. ஸோ அது ஒரு திங் இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் ஐடியா இருக்கும், அதனால சொன்னேன். ஸோ இது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கும் அண்ட் லோ காஸ்ட்ல இது எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சுப்ரமணி சொல்லுங்க சார். கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார், ஸ்ரீதர் சார். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் போலாமா? yes sir. So green biotechnology is also solving global problems. Next green biotechnology le biofertilizers varum. Biofertilizers இது ஒரு காமன் கான்செப்ட் among everyone. Biofertilizers நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ்லயும் பண்ணலாம், அதே மாதிரி லேப்லயும் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் கிரியேட் பண்றாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து I just wanted to show. அதாவது இப்போ நம்ம நார்மலா நேச்சுரல் பயோஃபர்டிலைசர்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம கவுடங் அதெல்லாம் கூட யூஸ் பண்றோம் ஒரு ஃபர்டிலைசரா. அதுல என்ன வந்து இல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோம் ஆஃப் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோமா மட்டும்தான் இருக்கே தவிர அந்த மைக்ரோப்ஸுக்கு அதுக்கு ஒரு மைக்ரோப்க்கு இருக்கிற அந்த ட்ரெய்ட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியாது. அது எப்போ எக்ஸிபிட் பண்ணோம்னா நம்ம அந்த சாயில வந்து ஸ்டடி பண்ணுவோம். அந்த சாயில்ல வந்து என்ன கண்டென்ட் கம்மியா இருக்கு, பாஸ்பரா நைட்ரோஜனா எது கம்மியா இருக்குன்றத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஃபர்டிலைசரை கிரியேட் பண்ணி கொடுக்குறப்போ இன்னும் ஃபர்னிஷ்டா இருக்கும் அந்த நியூட்ரிஷன். அதுக்கு அந்த சாயிலால ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்கணும். அது தெரியாம லைக் நம்ம நேச்சுரலா கொடுக்குற மெத்தட்லயும் பண்ணலாம், பட் டைம் கன்சம்ஷன் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கவரி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் தே டெவலப் பயோஃபர்டிலைசர்ஸ். அது நத்திங் பட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லயே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசம் அந்த சாயிலுக்கு தேவை அப்படின்னா அதை மட்டும் இன்ஜினியர் பண்ணி தே கிரியேட்டட் தீஸ் பயோஃபர்டிலைசர்ஸ். ஸோ அது அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணும், நிறைய இருக்கு, பாஸ்பரஸ் கொண்டு வரும், மெக்னீஷியம் திங்ஸ், மேங்கனீஸ், இதெல்லாம் நமக்கு விட்டமின்ஸ், இதெல்லாம் வந்து எதெல்லாம் தேவைப்படுமோ அந்த பிளான்ட்டுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபர்னிஷ் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸை கொடுக்கலாம். இதுவும் வந்துட்டு குளோபல் வைட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் ட்ரையல்ஸ் தான் தே ரிலீஸ் ஆல் தீஸ் பயோஃபர்டிலைசர்ஸ். தே நீட் ப்ரூஃப் டு செல் இட் இன் த மார்க்கெட் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி கம் டு ஒயிட் பயோடெக்னாலஜி. அண்ட் ஒயிட் பயோடெக்னாலஜில என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இண்டஸ்ட்ரியல் லெவல் ப்ராடக்ட்ஸ். லைக் நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்ல நமக்கு வேற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஒயிட் பயோடெக்னாலஜி வரும். ஸோ ஒயிட் பயோடெக்னாலஜில என்ன எதுக்காக இதுதான் நம்ம நேச்சுரலாவே வந்து பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்கோம். இப்போ கர்ட், சீஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ்ல நம்ம கொண்டு வரலாம் நார்மலா. பட் என்ன ப்ராப்ளம்னா ஸ்மால் ஸ்கேல்ல பண்றப்போ ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும், அதே மாதிரி எல்லா பீப்புளுக்கும் ரீச் ஆகாது, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் போகாது. இப்போ சைனால ஒரு ப்ராடக்ட் ஃபேமஸா இருக்கு அப்படின்றப்போ அங்க இருந்து தான் நம்ம அதை கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க கிட்ட மணி கொடுத்து வாங்குறோம், அதெல்லாம் பண்றோம். ஸோ அதுக்கு பதிலா ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணோம் அப்படின்னா அவங்க எப்படி இந்த ப்ராடக்ட்டை பண்றாங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு we can engineer ourselves. ஸோ ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்ல எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா we need white biotechnology. ஸோ அந்த ஃபர்மெண்டேஷனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி லெவல்ல ஃபேக்டரியில பண்றப்போ வி கிரியேட் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் வருது. இது நமக்கு வந்து குளோபல் லெவல்ல நமக்கு வந்து டெம்பரேச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் கம்மி பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓரியன்டா இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி கம்ஸ் இன்டு. அண்ட் என்சைம்ஸ் இதுல ஸ்பெஷலா யூஸ் பண்றதுனால இட் இஸ் மோஸ்ட்லி நேச்சுரல் மெத்தட் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இதுல வந்து கெமிக்கல்ஸ் அதிகமா எதுவும் வராது. இண்டஸ்ட்ரி பயோடெக்னாலஜில வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இது ரெண்டு தான் ஒரு கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணும். we don't use any chemical things inside industrial biotechnology. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அது பின்னாடி பயோடெக்னாலஜின்னு போட்டிருக்குன்னா அந்த பயோடெக்னாலஜிக்குள்ள என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்றதான் நீங்க தெரியும். அதுல கெமிக்கல்ஸ் மோஸ்ட்லி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அதுதான் நீங்க பார்க்கணுமே தவிர இதுல என்ன கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பயப்பட தேவை. ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் அன் அவேர்னஸ் லைக் வை பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ பயோடெக்னாலஜி. ஸோ ப்ளூ இஸ் சம்திங் வெரி நியூ டு மீ ஆல்சோ. இதுல அதிகமா வந்து மெரைன் திங்ஸ் தான் கொண்டு வருவாங்க. ஸோ மெரைன் லைஃப் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இப்ப வர மெரைன் லைஃப் வந்துட்டு நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன்னா உள்ளே வாட்டரே பொல்யூட்டடா ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ற ஃபியூவல்ஸ், ஷிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், அதுல இருந்து வர ஆயில் இதெல்லாம் தினாலையும் நமக்கு வாட்டரும் வந்துட்டு ஒரு
இதா போய்கிட்டு இருக்கு, பொல்யூட்டடா போயிட்டு இருக்கு. ஸோ ப்ளூ பயோடெக்னாலஜி தேர் ட்ரைங் டு ரெக்கவர் த வாட்டர் அண்ட் ஆல்சோ த மெரைன் ஆர்கானிசம்ஸ். அப்புறம் அதுகிட்ட நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தே டெவலப் ப்ளூ பயோடெக்னாலஜி. அண்ட் நமக்கு தெரியாத இருக்கிற நிறைய அக்வாரியம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நேச்சுரல் ஓஷன்ஸ்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் வந்து சேவ் பண்றதுக்காகவும், லைக் இந்த ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்காகவும் ப்ளூ பயோடெக்னாலஜி ஒரு கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்றாங்க. அப்புறம் ஆயில் ஸ்பில்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அண்ட் கிளீனிங் த பொல்யூட்டட் வாட்டர், பேசிக்கலி தட் இஸ் வாட் தே டூ ஐ திங்க் இன் ப்ளூ பயோடெக்னாலஜி. அண்ட் இந்த 4 பயோடெக்னாலஜி ஃபீல்டு தான் வந்துட்டு இஸ் டைரக்ட்லி இன் யூஸ் ஃபார் காமன் மேன். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கண்ட்ரீஸ்க்கு நடுவில் வேற ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்னால ஒரு வார்ஃபேர் இல்லைன்னா அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 கலர்ஸ் தான் வந்து காமன் மேன் ஜென்ரல் பப்ளிக்கு நமக்கு தேவைப்படுற பயோடெக்னாலஜி. ஸோ இப்போ ஓவராலா பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் பற்றி ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஷோ யூ. அந்த ரெகுலேட்டரி பாடிஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ நம்ம நேச்சுரலா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறப்போ நமக்கே தெரியும், பின்னாடியே போய் பார்ப்போம் அந்த FSSAI கோட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பயோடெக்னாலஜி ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கும் சில பாடிஸ், ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு டெஸ்டிங்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டே வந்து மார்க்கெட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜா ஒரு ப்ராடக்ட், ஒரு பயோடெக்னாலஜி வச்சு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா இட் வில் டேக் அரௌண்ட் 10 to 15 years டு கம் இன் டு மார்க்கெட். அது ஃபுல்லா வந்து அதை சேல் பண்றதுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது 10 to 15 years எடுக்கும். அது வரைக்கும் அதை ரிசர்ச் பண்ணி தான் ஆக்சுவலா வெளியில கொடுக்கணும். ஸோ வில் சீ தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த இந்த 4-5 கமிட்டிஸ் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார் பயோடெக்னாலஜி. இதுல ஃபர்ஸ்ட் DBT அண்ட் RCGM அப்படின்ற இந்த 2 கமிட்டிஸ் வந்து ரிசர்ச் லெவல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அங்க கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணுவாங்க. அண்ட் IBSC அண்ட் GAC FSSAI இதெல்லாம் வந்து ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமன் மேனுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு செக்ஸ் போகும், அந்த இடத்துல வந்து இங்க வருவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 இதுல ரிசர்ச்ல இருக்கிறதெல்லாம் வந்து அகாடமியா சைட்ல வந்துருவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி லெவல்ல அதை வந்து நீங்க ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து நம்ம லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம வெளியிலே கொண்டு வர முடியும். இந்த DBTயும் RCGMமும் வந்துட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபார் செக். ஸோ இவங்க தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ராடக்டே வெளில வந்து கொண்டு வர முடியும். கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லயுமே வந்து ஒரு ட்ரையல் முடியறப்பவும் அந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணிட்டே வருவாங்க. ஃபைனலா அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை திருப்பியும் ரீகாஸ்ட் பண்ணி திருப்பியும் அந்த இதை படிச்சு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கொடுத்த இதெல்லாம் கரெக்டான்றது ரீக்ரியேட் பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த ப்ராடக்ட் லைசன்ஸே வெளியிலேயே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா கன்சியூமர் இதுக்கு வரப்போ FSSAI ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. இது இந்தியால வந்து ஜெனரலா பண்ற ஒரு கான்செப்ட். ஸோ குளோபலா யாரெல்லாம் வராங்க, இப்போ நம்ம இந்தியால வரைக்கும் பண்றோம் அப்படின்னா அந்த கமிட்டிஸ் மட்டுமே போதும். குளோபல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம போறோம், அந்த ப்ராடக்டே குளோபல் லெவல்ல நான் செல் பண்ணணும் அப்படின்னா ஹூ வருவாங்க? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம பேஸ்ட் ஆன் வாட் ப்ராடக்ட் வி சூஸ். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்தாங்கன்னா FAO வருவாங்க. இல்லாட்டி ஹூவும் அப்புறம் EFSA இவங்க 2 பேரும் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து வந்திருப்பாங்க. ஆனா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு வரப்போ FAOவும் அப்புறம் EFSA இவங்க 2 பேர் தான் கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வேக்சினா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃபுட் ப்ராடக்டா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா, இன்ஜினியரே வருது அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்துடாது. இந்த எல்லா செக்ஸையும் தாண்டி தான் வந்து வெளில ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த கோவிட் வேக்சின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியா டக்குன்னு வெளில மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, ஸோ அதனால நிறைய சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையல்ஸ்லயும் ரிவ்யூ அப்படின்றத ஒன்று வைப்பாங்க. ஜென்ரலா என்னன்னா ஒரு வேக்சின் டெவலப்மெண்ட்ல 15 years அந்த வேக்சினை வந்து டெவலப் பண்ணிட்டு அந்த ட்ரையல் எல்லாம் முடிச்சுட்டு ரிவ்யூ மீட்டிங்னு ரிவ்யூ வைப்பாங்க. ஒரு ட்ரையல்லையும் ஒரு ரிவ்யூ வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுதான் வெளியே வரும். ஆனா கோவிட் வேக்சின் மட்டும் டெவலப் பண்றப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, அது வந்து வேர்ல்ட் லெவல்ல எல்லாருமே இன்டெகிரேட் ஆகி அந்த வேக்சின் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்பீடப் ஆயிடுச்சு ப்ராசஸ். அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா அங்க ரோலிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. ஒரு செக்மெண்ட்லயுமே இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடந்துருச்சா அந்த இடத்துலயே வந்துட்டு அந்த கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரையல்ல நடந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்துச்சா, எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணாங்களா, இது எல்லாமே வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரையல் போகும். இப்ப எல்லா ட்ரையலும் முடிச்சுட்டு அவங்க இதை ரிவ்யூ பண்றது எப்படி, இல்ல ஒரு ட்ரையல்ல ரிவ்யூ பண்ணிட்டே வந்தாங்கன்னா இன்னும் ஸ்பீடப் ஆயிடும். ஸோ அந்த ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாம் ஸ்பீடப் பண்ணனாலதான் நமக்கு கோவிட் வேக்சினே வந்து இன்னும் ஸ்பீடா கிடைச்சிருச்சு. அண்ட் மோரோவர் நமக்கு எல்லாருக்கிட்டையும் டெக்னாலஜி வந்து இருந்தனால ஈஸியா இருந்தது. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நமக்கு டைப் கிடைச்சது. இந்தியா மட்டுமே அது பண்ணணும்னு நினைச்சிருந்தா இட் குட் ஹேவ் பீன் டிஃபிகல்ட். ஆனா இந்தியாவும் பண்ணாங்க, கோவிஷீல்ட்லாம் கொண்டு வந்தாங்க.
ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்டகிரேட்டட் ஹெல்ப் இருந்தனால தான் தே வாஸ் எபிள் டு டூ அந்த டைம்ல கோவிட் டைம்ல வேக்சின்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்தாங்க. அதர்வைஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த செக்ஸ் எல்லாம் போயிட்டு தான் வி ஆர் கெட்டிங் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட். அண்ட் பயோடெக்னாலஜில ஃபர்தரா ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து டெக்னாலஜின்னு சொல்றோமே, அது என்னதான் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா, இது வந்து நேச்சுரல் டெக்னாலஜி தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னா இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு எப்படி ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி அதுக்கிட்டே ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம்ல அது எப்படி ஒரு ப்ரோட்டீன்ஸை தயாரிக்குது, இல்ல அதுகிட்ட என்னெல்லாம் வந்து மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணி ஒரு ஒரு மைக்ரோப்னால ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம பாடிக்குள்ள விடுறோம் அப்படின்னா இட் கேன் டிரான்ஸ்போர்ட் சம்திங்ஸ் டு அஸ். அதுதான் வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இதுல என்ன ரீகாம்பினன்ட் அப்படின்றது, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம்திங். வாட் இஸ் இட் காம்பினேஷன் பார்த்தோம்னா, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அந்த வெஹிக்கிள்னு சொன்னோம் இல்லையா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையோ இல்ல ஒரு பார்ட் ஆஃப் பயோமாலிக்யூல் அதை வந்து நம்ம இன்ஜினியர் பண்ணி கொடுக்குறப்போ இட் மல்டிப்ளைஸ் இன்டூ மெனி திங். நமக்கே தெரியும் மைக்ரோப்ஸ் வந்து இட் வில் மல்டிப்ளை ரேபிட்லி. ஸோ அதனால அந்த மல்டிப்ளை பண்ணி அது கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் ஃபைனலா நம்ம யூஸ் பண்றோம். இந்த டெக்னாலஜி இல்லாத டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இது டைரக்டா ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து அனிமல்ஸ்ல இருந்து இப்ப பிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுகிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட்ல இன்சுலின் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இன்சுலின் டெவலப்மெண்ட் இல்லாததுனால பிக் இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஸ்லாட்டர் பண்ணி தான் நம்ம இன்சுலினே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பியூரிஃபை பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது, நிறைய காஸ்டும் ஆச்சு இண்டஸ்ட்ரியில. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு 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 பாட்டிலையோ ஒரு ஃபிளாஸ்க்லயோ வளர்ற மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள இருந்து இதை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இப்ப டெவலப் ஆயிருக்கு. அது என்ன டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள வந்து டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல சர்க்குலர் டிஎன்ஏன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அந்த சர்க்குலர் டிஎன்ஏன்றதான் ஒரு வெஹிக்கிளா ஆக்ட் பண்ணுது. அந்த டிஎன்ஏல வந்து நம்ம ஒரு அந்த மைக்ரோப்குள்ளேயே ஒரு சிசர்ஸ் மாதிரி ஒரு மாலிக்யூல் இருக்கு. அதை வச்சு கட் பண்ணி நமக்கு வேணும்ன்ற ஜீனை இன்கார்பரேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ள ரீகாம்பினண்டா நம்ம கொண்டு வரப்போ வேணுங்கிற அந்த ஜீன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நமக்குள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்லயே உங்களுக்கு தெரியும், ஒரு டோனார் செல் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஃபாரின் டிஎன்ஏ, அந்த ஃபாரின் டிஎன்ஏ தான் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியல் பிளாஸ்மிடோட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அது எப்படி இன்டகிரேட்டட்னா, அதுவுமே நேச்சுரல் ஃபார்ம் தான். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் லைகேஸ் அதுவுமே அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கிற ஒரு என்சைம் தான். அதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த பர்டிகுலர் மைக்ரோப்க்கு கொடுத்தா எது ஒர்க் ஆகுன்றதெல்லாம் ஒரு ஸ்டடி இருக்கு. ஸோ அதை வச்சுதான் வந்து இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியே வந்திருக்கு. அதுக்குள்ள வந்து நமக்கு வேணும்ன்ற ஜீனை இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது ரேபிடா மல்டிப்ளை ஆகி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம பியூரிஃபை பண்ற ஸ்டெப்ஸ் வந்து ஈஸி. ஆனா இதே யோசிச்சு பாருங்களேன், அனிமல்ஸை வந்து கில் பண்ணி கொண்டு வந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டெவலப் ஷிஃப்ட் ஃப்ரம் நார்மல் ட்ரெடிஷனல் வே ஆஃப் ப்ரொடியூசிங் இன்சுலின் அண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற இன்சுலினுக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வேர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஜஸ்ட் ஒரு கட் அண்ட் பேஸ்ட் மூலியமா நமக்கு வேணுங்கிற ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் இப்போ இந்த டெக்னாலஜி ஷிஃப்ட் இருந்தது, இதையும் தாண்டி இப்போ ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கு. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரெசிஷன் மெடிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ரெசிஷன் மெடிசன் மட்டும் இல்ல, ப்ரெசிஷன் ஃபெர்மெண்டேஷன் ஒரு டெக்னாலஜி இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஃபெர்மெண்டேஷன்றப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிட்ட எல்லாம் போவோம். இப்போ மெடிசன் வரப்போ ட்ரக்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு கொண்டு வராங்க. நிறைய இப்போ கேன்சர் ரிலேட்டட் ஸ்டடிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கேன்சர்ன்ற நோய் வந்து ஒருத்தவங்களுக்கும் எதுல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்ற ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒவேரியன் கேன்சர், ஒருத்தவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு பெல்விக் கேன்சர், அந்த மாதிரி நிறைய கேன்சர்ல எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் கேன்சர் டெவலப் ஆகுறது இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஷூட் அப் இருக்கும் அந்த கேன்சர்ல. அதை ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு மெடிசன் தயாரிச்சு டார்கெட்டட் தெரப்பி கொடுக்குறப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். அதனால என்னன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அவங்க எடுத்துக்கிற அந்த கீமோ தெரப்பியா இருக்கட்டும் இல்ல வேற சில தெரப்பிஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கே பாடியில நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ப்ரெசிஷன் மெடிசன். ஸோ இந்த ப்ரெசிஷன் மெடிசன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவலோட ஜெனட்டிக்ஸையும் லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க சிட்டியில இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க. அவங்களோட பயாலஜிக்கல் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும், நம்மளோடது வேற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டயக்னோசிஸ் இருந்துச்சுன்னா
எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா பிரெசிஷன் மெடிசனை வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ வந்துட்டு அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேன்சர் இஸ் நாட் அ டிசீஸ். ஸோ அதனால 2 பேருக்கு ஒரே மாதிரி கேன்சர் வராது. ஜஸ்ட் அ கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஸ்டடி பண்ணிட்டு இஃப் வி டயக்னோஸ் இட் வில் பி பெட்டர் ஃபார் அவர் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிரெசிஷன் மெடிசன். இது மட்டும் இல்லாம நிறைய ப்ரீநேட்டல் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வந்து கியூர் பண்றதுக்குமே பிரெசிஷன் மெடிசன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரீநேட்டல் டிசார்டர்ஸ்னா லைக் அந்த ஃபீட்டல் லெவல்ல வந்து நிறைய ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் பிறக்கறப்பவே வந்து கொஞ்சம் டிஃபிஷியன்சியானாலயோ இல்ல ஏதாவது இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா முன்னாடியே நம்ம படிக்கிறதுனால அப்பவே அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல அந்த பேபி வெளில வரப்போ இட் வில் பி கியூர்ட் ஃப்ரம் த டிசீஸ். அதுக்கு தான் இப்போ ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணவும் ஸ்டெம் செல் டெக்னாலஜி நிறைய டெவலப்மெண்ட்டும் ஆயிட்டு இருக்கு. இஸ் கெட்டிங் டெவலப். இனி இந்தியால வந்து அது இன்னும் அவ்வளவு பாப்புலரைஸ் ஆகலனாலும் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்மளோட பாடியில இருக்கிற ஓன் செல்ஸ் வச்சே நம்ம கியூர் பண்ணிக்க முடியும். அதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் வந்து ஸ்டெம் செல்ஸ். அதுதான் வந்து நெக்ஸ்ட் ரெவல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரெசிஷன் மெடிசன்ல. ஸோ நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் வந்து அந்த பிரெசிஷன் மெடிசன் வந்து என்ன 2 எக்ஸாம்பிள் ஜஸ்ட் கொடுத்துருந்தேன். ஒரு ஜெனட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது வேரியஸ் லெவல்ஸ்ல வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும். அது வந்து ஜீன் லெவல்ல இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெரிடிட்டரியா அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா எந்த ஜீன்ல அந்த ட்ரெயிட் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு மட்டும் நம்ம ஒரு இன்ஜினியர் பண்ணலாம். ஒரு டார்கெட்டட் ட்ரக் தெரப்பி கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது வேற கீமோதெரப்பிலே என்ன டிஃபரன்ஸ் இருந்தா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது படிச்சு டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ ஜீன் லெவல்ல பண்ணலாம். இல்லைன்னா சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் மாடுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் ஸ்டண்ட் வைக்கிறது அப்புறம் அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா இது உள்ள கொண்டு வருவாங்க. ராடு அதெல்லாம் வந்து உள்ள இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அந்த இம்ப்ளான்ஸை ஜஸ்ட் டைரக்டா இதனாலதான் இருக்கும் அப்படின்றத விட இன்னும் ஸ்பெசிஃபிக்கா படிக்கிறோம் அப்படின்னா இன்னும் எஃபிஷியன்டா இருக்கும். அது எப்படி படிக்கிறாங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து எப்படி பம்ப் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு மெஷின் இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அத இந்த ஹார்ட்ல இந்த ப்ராப்ளம் தான் எப்படி ஷூட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொண்டு வந்து அதுல இருந்து புட்டிங் இன்டு லைஃப்ஸ். ஸோ தட் இந்த ஆப்ரேஷனே வந்து கொஞ்சம் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட் வந்து 5 years 10 yearsன்றதை விட இட் வில் பி அ லைஃப் லாங் ஹெல்ப் ஃபார் தட் பேஷண்ட். அதனால இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இஃப் வி ஸ்டடி வி கேன் டூ பெட்டர் கியூர். அண்ட் ஜீன் எடிட்டிங். ஸோ தட் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த ஜீன் என்னன்றதை கண்டுபிடிச்சி ட்ரக்ஸ் கொடுத்தும் நம்ம கியூர் பண்ணலாம். இல்லைன்னா அதை கட் பண்ணி எடிட் பண்ணியும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற டிசீஸ் எதுவோ அது ஸ்பெசிஃபிக்கா படிச்சு அதுல இருந்து என்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கியூர் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவா படிக்க முடியும்னா அது பிரெசிஷன் மெடிசனால தான் முடியுது. அது ஒரு ஐடியா. அப்புறம் கேன்சர் தெரப்பிக்கும் நம்ம யூஸ்வலா என்ன பார்த்திருப்போம்னா ஹார்மோன் அண்ட் கீமோதெரப்பி தான் வந்து படிச்சிருப்போம். இதையும் தாண்டி இப்ப வேக்சின்ஸ் எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்றாங்க கேன்சருக்கு. அந்த வேக்சின் எப்படின்னா அந்த டார்கெட்டடா என்னென்ன புரோட்டீன் மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் மாத்துறது. செல் சிக்னல் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் வந்து எப்போ அப்நார்மல் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதோ அதுதான் கேன்சரா மாறும். ஸோ அந்த அப்நார்மாலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செல்ஸை மேனிபுலேட் பண்றது மூலியமா கேன்சர் டெவலப்மெண்ட்டை குறைக்கிறப்போ நம்ம ட்ரக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ எஃபிஷியன்டா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கியூர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிரெசிஷன் மெடிசன் ஓரியன்டா வரும். ஸோ திஸ் இஸ் த ஓவர்வியூ ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் அதை வந்து சால்வ் பண்றேன். I just wanted to share this quote. அந்த ஐன்ஸ்டைன் சொன்னதுதான், look deep into nature and you will understand everything better. So இன்னும் நம்ம டீப்பா ஒரு நேச்சரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ we'll get many solutions to problems. Shall I stop, ma? Yes, sir. Okay. First, let us give her a good round of applause for this presentation. எக்ஸலண்ட்மா. மற்றவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இந்த ஜீனை வந்து நம்ம உள்ள போய் மேனிபுலேட் பண்றோம்னா அந்த ஜீன் வந்து மாடிஃபை பண்ண முடியுமா? மாடிஃபை பண்ண முடியும் சார். இப்ப அந்த மாடிஃபிகேஷனும் வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் நேச்சர் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. அது இப்பதான் ஒரு 5 years சக்கரவணி சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. சொல்லுங்க. ஒரு 5 years முன்னாடி தான் அந்த ஐடியா வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோப்னால அது கிட்ட வந்து ஒரு சிசர்ஸ் இருக்கு. அதோட பாடியில நமக்கு எப்படி இம்யூனிட்டி இருக்கோ அதே மாதிரி அது கிட்ட ஒரு சிசர்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு என்னன்னா இட் கேன் கட் ஜீன்ஸ். கரெக்டா நீங்க ஸ்பெசிஃபிக்கா 2 ஜீன் இங்கதான் போய் கட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டா போய் ப்ரிசைஸா கட் பண்ணுது.
கட் பண்ணிட்டு அதுவே லைகேட் போயிடும். அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லைகேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ன்றது வந்து சிசர்ஸ் மாதிரி, லைகேஸ்ன்றது க்ளூ மாதிரி. அது கட் பண்ணும், இது பேஸ்ட் பண்ணும். இதுதான் அந்த ஆர்கானிசமோட வேலையே. ஸோ இதை வந்து அந்த மைக்ரோப் கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் எல்லாம் இதனாலதான் கொண்டு வராங்க. நான் கூட ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடினால ஒரு ட்ராட் பிளேஸ்ல வந்து வளர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி வந்து நிறைய தேவைப்படுற அந்த ஜீன் இருக்கக்கூடாது. ஸோ அதை நாக் அவுட் பண்றதுக்காக அந்த பர்டிகுலர் கிறிஸ்பர் கேஸ்னைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு ட்ரேடை வந்து அந்த மைக்ரோ கிட்ட இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் ஜீனை வந்து நாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட்னால வாட்டர் ரெசிஸ்டண்டா மாற முடியும். அது ஒரு டெக்னாலஜி தானே, அது ஒரு பயோ டெக்னாலஜி, புரியுதா? அது வந்து ஒரு பயோ ஆர்கானிசம்ல இருந்து கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி. ஸோ தட் இஸ் பயோ டெக்னாலஜி. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த கேன்சருக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது, இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது டோட்டல் பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அது குறையுமா? அது வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னேன். இப்போ கீமோதெரப்பி எப்படி தருவாங்கன்னா செஷன்ஸ் போவாங்க. கீமோதெரப்பி அப்படின்றது என்னன்னா, ஒரு ஒரு டியூமர் டெவலப் ஆயிருக்குன்னா அந்த டியூமர் ஃபர்ஸ்ட் செஷன்ல போய் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா அந்த செல் அது வரைக்கும் சும்மா இருக்க போறது இல்லை. அது வந்து வேற செல்லோட சிக்னல் ஆயிட்டு கேன்சரே எப்படி வருதுன்னா, ஒரு செல் இன்னொரு செல்லு கூட அப்நார்மலா இன்டராக்ட் பண்ணும். ப்ராலிஃபரேட் செல் சைக்கிளுக்கு 24 ஹவர்ஸ் தான் அப்படின்னா அது 48 ஹவர்ஸ் விடாம டிவைட் ஆயிட்டே இருக்கும். அப்படி டிவைட் தான் அப்நார்மலா டிவைட் ஆகி ஒரு டியூமர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் நாட் அ டிசீஸ், அது வந்து ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனை வந்து கியூர் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணாம அந்த கீமோவை யூஸ் பண்ணி அந்த செல்ஸை வந்து சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது திருப்பியும் அதையும் மீண்டு வெளில வந்துருது. ஃபர்ஸ்ட் செஷன்ல இவ்வளோ ரேடியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த செஷன்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்க ரேடியேட் பண்றப்பதான் அந்த செல்லே வந்து இறக்குது. ஸோ ஒரு வாட்டியும் நம்ம அந்த செல்லை வந்து வளர விட்டுறோம். அதை வளராம தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ரெசிஷன் மெடிசன் வந்து வராங்க. ஸோ ஸ்பெசிபிக்கா அந்த செல்லுல என்னென்ன ரெகுலேட்டர்ஸ் இருக்கு, அது ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னு புரோட்டீன் லெவல்ல மாலிகுலர் லெவல்ல படிச்சுட்டு அந்த செல்லுக்கான ட்ரக்கையோ டார்கெட்டையோ கொடுக்கறப்போ அங்க மட்டும், இப்போ உங்களுக்கு ஹேண்ட்ல ஒரு டியூமர் இருக்குன்னா அங்க மட்டும் தான் அந்த ட்ரக் ஆக்ட் ஆகும். அது ஃபுல்லா எல்லா பாடியையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம பார்க்கும். அதனாலதான் ப்ரெசிஷன் மெடிசனுக்கு போயிட்டாங்க இப்ப எல்லாருமே. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, ப்ரெசிஷன் மெடிசன் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து இட் இஸ் ஹைலி காஸ்ட், ரொம்ப அதிகமான காஸ்ட்ல வந்து இருக்கு. இன்னும் இந்த டெக்னாலஜி வந்து அப்ராட்ல வந்துருச்சு, இங்க இந்தியால இன்னும் அது கொண்டு வரல. ஓகே ஓகே. இந்த ப்ரீநேட்டல்ல வந்து ஜீன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோமா? அது வந்து இஸ் இட் பாசிபிள் when the child is in the womb? எஸ், இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். மெடிக்கல் பயோடெக்னாலஜினே ஒரு ஃபீல்ட் இருக்கு. அந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ்ல இப்போ நமக்கு ஸ்கேனிங் லெவல்லே தெரிஞ்சிடும். அதையும் அப்பார்ட்டிவா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபீட்டல் செல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறப்பவே, ஆனா அந்த செல்ஸ் கலெக்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் அந்த டிஸ்டர்ப் பண்ணாம இஃப் வி ஸ்டடி த செல், அங்கேயே வி கேன் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் இந்த அந்த க்ரோத்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அந்த பேபியை ஃபுல்லா ஃபார்ம் ஆக விட்டுட்டு அந்த பேபியை ஃபுல் லைஃப் அது கஷ்டப்படுறதுக்கும் அது உள்ள இருக்கிறப்பவே வி ஃபைண்ட் அவுட் தேர் இஸ் அ ப்ராப்ளம், வி கேன் கெட் ஏர்லியர், அந்த ப்ரிகாஷன்ஸை நம்ம ஏர்லியராகவே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இருக்க போகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து அந்த மதரோட ஸ்டெம் செல்ஸையோ இல்லைன்னா அந்த பேபி கிட்ட இருக்க ஸ்டெம் செல்ஸையோ எடுத்து அது நார்மலா மாத்தலாம். அந்த பேபிக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த செல்ஸை மட்டும் நம்ம பர்டிகுலரா ஒரு எந்த மந்த்ல அந்த பர்டிகுலர் ஐ செல்ஸ் வளருமோ அதை எடுத்து அதுல இன்ஜினியர் பண்றோம். அந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கு இருக்கிற அந்த ஜீனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நார்மல் ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு திருப்பி அந்த செல்லை வந்து அந்த பேபிக்குள்ள விட்டோம் அப்படின்னா இட் வில் டெவலப் இன்டு அ நார்மல் ஒன். இதெல்லாம் வந்து இட் ஹாஸ் பீன் ப்ரூவன். ஆனா இதை வந்து காமனா கொண்டு வரல, நீ நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வரல. ஆனா ரிசர்ச் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட்ஸும் வச்சிருக்காங்க இதை பண்ணதுக்கு. இந்த ஃப்ரூட் பேஸ்டு வேக்சின் வந்து வரதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? அது இனி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 years 25 years ஆயிடும் சார். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. அதனால தேங்க்யூ வெரி மச் சார். ஸ்ரீதர் சார். ரொம்ப ஸ்பீடா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். வெல் பிரசன்டட், வெரி நீட்டா எல்லாம் நல்லா கவர் பண்ணிருக்கீங்க. as a ஸ்டூடெண்டா இவ்வளவு பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இட்ஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கணும். I just wanted to thank you all for giving me the opportunity. அது ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன், நான் எண்ட்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல. சார் கிட்ட எனக்கு ஒரு half an hour தான் பேசினேன். ஆனா சார் கிட்ட எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ I felt really happy. முன்னாடி சொன்ன மாதிரி பயோடெக்னாலஜி இஸ் எமர்ஜிங் ஃபீல்டு.
இது இப்போ அந்த நேம் பயோடெக்னாலஜி இருந்தது. பட் அந்த காலத்திலேயே ப்ரூவரிஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, ஃபெர்மெண்டேஷன், அதே பயோடெக்னாலஜி தான். அது மேபி 150-200 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. வித்தவுட் கிவிங் த நேம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஓகே ப்ரூ பண்ணா இது ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி மோல்டு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறது, ஆல்கே ஃபார்மேஷன் ஆகிறது, எல்லாமே பேசிக்கலி பயோடெக்னாலஜி ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸை நவ் வி ஆர் மாடிஃபைங் போத் systematically and genetically and then engineering wise பண்ணி we are trying to find out various applications, how to improve அப்படின்னு பார்க்குறோம், how to improve the efficiency-ன்னு பார்க்குறோம். நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் நிறைய இது வெல் கவர்டு, வெல் ஆர்டிகுலேட்டட் அண்ட் நிறைய சிலதெல்லாம் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்டில் வி ஆர் யூசிங் பெட்ரோல் அண்ட் டீசல். யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடீசல் எப்போ வந்துருச்சு. அதே ஸ்டார்டட் டூயிங் பயோடீசல் அபவுட் 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபுல் பயோடீசல் தான் இருக்குது. பயோடீசல்ங்கிறது என்ன அப்படின்னோம்னா இட் கிவ்ஸ் யூ ரெடியூசஸ் த கார்பன் எமிஷன். ஏன் கார்பன் எமிஷன் எப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன்ல இருந்து பயோடிகிரேட் பண்ணி வி கெட் எத்தனால். அந்த எத்தனால் தான் பேசிக்கலி ஃபியூவலா யூஸ் பண்றாங்க. ஸோ எத்தனால்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு 2 கார்பன் தான் இருக்குது. அதே இது பெட்ரோலும் டீசல் எடுத்தீங்கன்னா யூ காட் C15 C17 இருக்கும். அப்ப ஒரு C2 வெளியே போச்சுன்னா 2 கார்பன் தான் வரும். C17 டீகம்போஸ் வெளியே போச்சுன்னா 17 கார்பன் வரும். அதுதான் கார்பன் எமிஷன் இஸ் மோர் வித் பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படிங்கிறது கார்பன் பொல்யூஷன்ங்கிறது. ஸோ இப்போ அந்த கார்பன் லெவலை குறைக்கிறதுக்கு தான் பயோடீசல் அப்படின்னு இருக்குது. பயோடீசல் இஸ் வெல் பாப்புலரைஸ்ட் இன் யூரோப், அமெரிக்கா, மெனி பிளேசஸ். பட் இந்தியாவில் இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு வரல. ஆனால் இந்தியாவிலும் சில பேர் தே புட் அப் அ பிளான்ட், பயோடீசல் பிளான்ட் பண்ணிட்டு தே பிரிங் சோயாபீன் ஆயில் ஃப்ரம் மலேசியா. நம்ம ஊர்ல சோயாபீன் கிடையாது. நேச்சுரலி எந்த ப்ராசஸ், எந்த டெக்னாலஜி பண்ணாலுமே ஈல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலா ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்து நீங்க பயோடீசல் பண்ணா எத்தனால் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால பீப்புள் வில் செலக்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அது என்ன ரா மெட்டீரியல்னா ஆயில் பேஸ்ட், சோயாபீன், சன்ஃப்ளவர், இதெல்லாமே அது பாம் ஆயில், இதுல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணோம்னா யூ கெட் எத்தனால், யூ கெட் பயோடீசல். அந்த பயோடீசல் ஈல்ட் இஸ் மோர், ஸோ காஸ்ட் வில் பி ரெடியூஸ்ட், ஸோ எஃபிஷியன்சி இஸ் பெட்டர். ஸோ இது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இது வெல் வெர்ஸ்டு பாயிண்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன கேன்சருக்கும் ஏகப்பட்ட ப்ராசஸ் நிறைய இன்ஜினியரிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெம் செல்ஸ் இஸ் அனதர் ப்ராசஸ், ஜெனட்டிக்கலி போயிட்டு இருக்குது. அது இம்ப்ரூவ்டு இன் லாட் ஆஃப் ஸ்டேஜ். அது அல்சைமர் டிசீஸ்ல இருந்து நிறைய பேரை கியூர் பண்றதுக்கு உண்டான நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்திருக்குது. யூஎஸ்ல எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்ப நிறைய சில இடத்துல ஈவன் திருச்சி, கோயம்புத்தூர்ல எல்லாம் சில ஹாஸ்பிட்டல் ஸ்டெம் செல் பேஸ்ட் டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலே ஓப்பன் பண்ணி நிறைய பேர் செமினார் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் டெக்னாலஜி, ஸ்டெம் டெக்னாலஜிங்கிறது. மூணாவது இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்னீங்க விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபுட். ஃபுட் நீங்க முதல்ல ஈவன் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே ரைஸ் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி லெஸ், நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். வி யூஸ்ட் டு இம்போர்ட் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் அண்ட் ஆல் அதர் கண்ட்ரீஸ். அதுக்கப்புறமேலே நம்ம டாக்டர் விஸ்வநாதன், அவர் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் மேன். சுவாமிநாதன் அவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன் பிரிங்கிங் திஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் எல்லாம் கொண்டாந்தாரு. அது ஒரு டைப் ஆஃப் பயோடெக்னாலஜி தான். அது வரதுனால என்னாச்சு அப்படின்னா ஏஷியா மட்டும் இல்லாம சப்சஹாரன் ஆப்பிரிக்கா அங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆச்சு. அது இருக்கிறனால என்ன, ஈல்ட் இஸ் பெட்டர், வாட்டர் டிமாண்ட் இஸ் லெஸ், ஸோ அவைலபிலிட்டி இஸ் மோர். அப்படின்னா there is no question of malnutrition. குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் கிடைக்கும், ஸ்டேபிள் ஃபுட் கிடைக்கும். அது ரெண்டாவது சொன்ன விட்டமின் என்ஹான்ஸ்டு ஏ லெவல் அதுக்கும் பண்ணாங்க. அதனால நாட் ஒன்லி நார்மல் ஸ்டேபிள் ஃபுட் along with enriched food, enriched vitamins and other things also வந்தது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது. another aspect what you highlighted is insulin. ஏன்னா இப்ப நம்ம diabetics in India is every 4th person is one diabetic is there. All over the world diabetic is going up and going up because of 2 reasons they said. One is the diabetic control itself, the doctors getting reduced, because I do not know what is the politics. Second thing naturally the food consumption, that is what calories goes in and what calories burn out. There is always an imbalance nowadays. Earlier எல்லாமே சைக்கிள்ல போவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதனால என்ன, there is a point to mention here sir. ஆனா இப்போ டயபெட்டிஸ் வருது அப்படின்னா we all go immediately to the hospitals and get our medicines. ஆனா அது ஆக்சுவலா தப்பு. லைக் நம்ம அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ உங்க செல்ல நம்ம டீச் பண்றோம், இந்த டைம்ல இன்சுலின் எடுக்காத எடுத்துக்கோ அப்படின்னு. அதை பண்ணாம
இதே நம்ம நேச்சுரல் மெத்தட்லயே கியூர் பண்ண முடியும் ஆக்சுவலா இன்சுலின் டெஃபிஷியன்சியை. அதுவும் இல்ல ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கூட ஓகே. ஆனா நம்ம டைரக்டா ட்ரக்ஸ் இந்த மெடிசன்ஸ் மூலியமா டேப்லெட்ஸா எடுத்துக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் இட் இஸ் லீடிங் டு கிட்னி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஃபைனலா அதான் வந்து ஸ்டேஜஸா இருக்கும் டயபிட்டிஸ்ல. இது நிறைய பேருக்கு வெளியே தெரியறது இல்லை. லைக் பீப்புள் ஓல்ட் பீப்புள் வந்து அந்த ட்ரக்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. ஸோ அதனால சொல்லணும்னு நினைச்சேன். Actually, there are two ways. One is practical method, another one is impractical method. இப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் டயபெட்டிக் மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேலே they cannot sustain with any of the things. Then what they will do, they will go for various type of medicines. You know, allopathy, andapathy, so many pathies are there. As a normal herbs எடுப்பாங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னா by mistake if you take a wrong treatment or wrong product or wrong herbs, அது வந்து it may help you to alleviate the problem, but it will disorder the kidney function and other things. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பயந்துக்குவாங்க. எல்லா பேரும் பயந்துக்கிட்டு especially when you become older and older, naturally the burning capacities will be reduced. That is always the case because not everybody can run for 1 hour or every day. It's not possible. ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சோம்னா plus working style, environment, so many factors இருக்கு இல்லைங்களா. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா burn calories, how much you are burning and how much is input, அந்த டிஃபரன்ஸ் எப்பவுமே வைடனைட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி டிசீஸ் லைக் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் எல்லாமே வரும். அது வர்றப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் as you rightly said ப்ரீ டயபெட்டிக் அப்படிம்பாங்க. அது வரைக்கும் people will try so many things how to without taking medicines what to do and all. ஆனா when you cross more than 50-55 வந்ததுக்கு அப்புறமேலே then what happened, you invariably go to doctor because when you have these things you will have a problem. So when you go to doctor they will naturally prescribe 1 2 3 4 5 finish. Once you have 1 2 3 4 5, then you have to swallow morning, afternoon, evening or insulin as the case may be. இத சொன்னீங்க. அப்புறம் இன்சுலின் வந்து இட்ஸ் as you rightly said it's a technology by itself. முதல்ல வந்து பிக்கில் இருக்கிற இது pancreas எடுத்து எல்லாம் ஸ்லாட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இன்சுலின் அவைலபிலிட்டி ஆல்சோ வாஸ் லெஸ். திஸ் இஸ் அபவுட் வே பேக் 2 decades 3 decades பிஃபோர். அதுக்கப்புறம் மேலே இந்த ப்ராப்ளம் இந்த பயோடெக் ரீசன் வந்தோடனே இன்சுலின் அவைலபிலிட்டி இஸ் மோர் அட் எ லோவர் காஸ்ட். இஸ் லோவர் காஸ்ட். ஈவன் தன் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் இட்ஸ் அவைலபிலிட்டி இஸ் பெட்டர், lower cost. Those what do you call, the glucose level is so high which cannot be controlled by normal medicine. அவங்க என்ன பண்ணா they will always go for insulin. So அது வந்து biotechnology. So the மாதிரி there are innumerable applications for biotechnology. All the best. As I told you, any field that you take, whether it is biotechnology, anything, concentrate more, you know, try to understand more, go deep. You say deep, artificial intelligence, deep drive, like that. Go deep, you will get more solutions, and as a result you will able to come with the new solutions also based on what is existence in fact. So idella irundhuna you can always develop. Every field has got limitations, because it's not that everybody will get a job. Every field has got limitation. Idhula vandu those who climb the ladder, who are having these qualities, they will climb the ladder fast. Those who cannot understand this quality, they cannot have sufficient things, then they will not climb. They will be just stuck up in some places or that. But then they will say that this field is bad, that field is bad. Among no, every field is good, as rightly said Sir Sonamari. Every field is good, every field potential is there, but it all depends upon. Field cannot give job to everybody, but the ideas and their potential man can reach the top in fact. Yes. எப்படி ஒரு கம்பெனி ஒரு CEO தான் இருக்கிற மாதிரி அது மாதிரி those who are having good ideas and other things, they climb up. All the best. Good. Thank you. தேங்க்யூ சார். சார் முயற்சி பண்ணி வரீங்களா சார்? வரேன். ரொம்ப இது பயோடெக்னாலஜி பற்றி எல்லாமே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து எனக்கு 2 பாயிண்ட் வேணும். இந்த கேன்சருக்கு வந்து வேக்சின்ஸை பற்றி சொல்கிறீங்க. வேக்சின்ஸ் வருதுன்னு இல்லையா? இந்த வேக்சின் ஒரே டைப் கேன்சர் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னீங்க. எப்படி காமன் வேக்சின் வந்து சூட்டபிளாக இருக்கும்? அது ஒன்று. இது வந்து காமன் வேக்சினா இல்ல சார். இது வந்து அதனால அது பிரெசிஷன்னு சொல்றாங்க. ஒரு பர்சனுக்குமே கேன்சர் எதனால அரைஸ் ஆகுதோ அதை வச்சுதான் அந்த வேக்சினே தயாரிக்க முடியும்.
சோ இது வேக்சின்றது வந்து அந்த டிசீஸ்க்கு முன்னாடி போடுறதுதான் வேக்சின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த டிசீஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோன்றத பொறுத்து. இப்போ ஒரு ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து கேன்சர் பரவிட்டே வருது. சோ ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் 30 years பிளஸ்ல வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல ஃபுல்லா எல்லாருக்கும் வருது அப்படின்னா அந்த டைம்ல இஃப் தே டேக் தட் வேக்சின், அவங்களுக்கு அந்த செல்ஸை வந்து வியூ பண்ணி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி கேன்சர் வந்தவங்களுக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த வேக்சினை வந்து கொடுக்கறப்போ இன்னும் அது பெட்டர் ரெக்கவரி இருக்கும். ஃபுல்லா அந்த கேன்சர் 4 ஸ்டேஜ்மே போகாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்ம ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும் கேன்சரை டெவலப் ஆகும். அதான் வேக்சின். ஓகே, இப்ப கேன்சருக்கு வேக்சின் டெவலப் பண்றது மாதிரி டயபெட்டிக்ஸ்க்கு வேக்சின் டெவலப் பண்றாங்களா? டயபெட்டிஸ்க்கு வேக்சின் நீ வரல, அது ஃபியூச்சர்ல வந்துரும். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன ட்ரை பண்றாங்கன்னா வேக்சின் கொண்டு வராம அத வந்து நம்ம செல்ஸ் வந்து ஒரு மேல் ஃபங்க்ஷன்னாலதான் நமக்கு இன்சுலின் வந்து தப்பா சுரக்குது. சோ அந்த செல்ஸை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா கியூர் ஆயிடும். கேன்சர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இன்சுலின்றது பர்டிகுலரா அந்த பேங்க்ரியாஸ்ல இருக்கும், அந்த செல்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், அதனால அதை கொண்டு வர முடியும். ஆனா கேன்சர் அப்படி வராது. சோ இன்சுலினுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நம்ம ஓன் ஸ்டெம் செல்ஸை வச்சே நம்மளே நம்ம கியூர் பண்ணிக்க முடியுமா, அந்த ஐடியா வந்திருக்கு. ஆனா இன்சுலின் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸா தான் எடுத்துக்கிறோமே தவிர அதை வேக்சின் நமக்கு வந்து தேவைப்படாதுன்னு. அப்புறம் இன்னொன்று வந்து பயோடெக்னாலஜி நம்முடைய இந்தியாவில் வந்து எந்த லெவல்ல இருக்கு கம்பேர்ட் டு குளோபலி? ஆக்சுவலா வந்து சொல்லணும்னு இருந்தேன். இப்போ ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா இருக்கட்டும் இல்ல இப்பவுமே இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பயோடெக்னாலஜி வந்து அப்ராட்ல மட்டும்தான் நல்லா போய்கிட்டு இருக்கு, அங்கதான் டெக்னாலஜி இருக்கு, அங்கதான் படிக்க முடியும், அங்கதான் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்குமே தெரியறது இல்ல பயோடெக்னாலஜி இந்தியாலயும் இப்போ ஃபார் டெவலப்டா தான் இருக்கு. 2024ல வந்து நம்ம மோடி அவங்க கூட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயோ E3 அப்படின்ற ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பயோடெக்னாலஜி டெவலப் பண்ணி எம்பவர் பண்றதுக்கு நிறைய பாலிசிஸ் வந்திருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து இன்னோவேட்டிவா கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நியர்லி 60,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரம் 22ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஹெல்ப் எல்லாம் இருக்கு நம்ம பயோடெக்னாலஜி வளர்றதுக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்ற கான்செப்ட வந்து நீ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, ஜென்ரல் பப்ளிக் தெரியறது இல்லை. நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்களே தவிர அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. They're not thinking deep into it. Why we need biotechnologyன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதனாலதான் வந்து still it's in questionable area. நாங்க படிக்கும் போதெல்லாம் பயோடெக்னாலஜி இல்ல. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அப்போ வந்து தேவைப்படலன்னு நினைக்கிறேன் சார் அவ்வளவு பயோடெக்னாலஜி. இப்பதான் ரொம்ப தேவைப்படுது. ரிஃபை பாய் வரீங்களா? சார் வாரம் சார், கொஞ்சம் வெளியில போகன்றதுக்காக முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப நன்றிமா சங்கீதா சிஸ்டர், ரொம்ப சூப்பரா ஒரு குட் ப்ரெசன்டேஷன். பயோடெக்னாலஜி பத்தி நிறைய விரிவான விளக்கங்கள்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிங்க. இப்போ எனக்கு கூட ஒரு 20-30 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னா, எங்க ஃபாதருக்கு வந்து சுகர் டயபெட்டிக், அது பெரிய பிரச்சனைலாம். ஒரு தடவை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எங்களுடைய கம்யூனிட்டியில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிட்டு போனால் அவர் இமீடியட்டாக அவர் இன்ஜெக்ஷன் போடணும், அதான் இன்சுலின் போடணும்னு சொல்லி என்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்தார். நான் வேங்க போகும்போது அந்த மெடிசன் காம்பினேஷனை பார்க்கும்போது பிக்கின் போட்டிருந்து, பிக்கின்னா தான் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்து எக்ஸ்ட்ராக்ட். அப்போ ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் வந்து கம்யூனிட்டி வேற, அது வந்து எங்களுக்கு ஹராம் சொல்லுவாங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பண்டிகை குடும்பத்தில் செய்ய முடியாது. எனக்கு ஒன்றுமே ஓடல. அப்போ டாக்டர் போய் சொன்னா, டாக்டர் நான் அந்த மெடிசனை வாங்கி பார்த்தேன், இது வந்து எங்களுக்கு உகப்பானது இல்லையே, இது நாங்கள் எடுக்க முடியாத, எப்படி செய்யறதுன்னு. அப்புறம் தான் அவர் வாங்கி பார்க்குறாரு, ஓஹோ உங்களுக்கு இது சரி வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு திருநெல்வேலி தூத்துக்குடியில் இந்த நான் சொல்கிற இன்சுலின் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி, ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சிருந்த டைமில் நான் போய் தூத்துக்குடியில் போய் வேற ஒரு இன்சுலின் வாங்கிட்டு வந்து போட்டேன்னா வந்துருச்சு. இப்போ உங்களுடைய பயோடெக்னாலஜி மூலமாக இப்போ சார்லாம் சொன்ன மாதிரி, ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி, ரொம்ப இன்சுலினில் மோர் டெவலப்மெண்ட் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு லேமன் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இப்போ வேக்சினேஷன் பல வகையிலும் எடுக்கிறோம். லேட்டஸ்டா கொரோனாக்கு நம்ம எடுத்தோம். இப்போதைக்கு என்னன்னு சொன்னா, அந்த வெறிநாய் கடி தான் எல்லா இடங்கள்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, எப்படிலாம் பண்றாங்க. அது போய் வந்து கடிக்குது. அது குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும். அப்படி இந்த மாதிரி ரேசிஸ் வராம இருக்கிறதுக்கு, இந்த நாய் கடிச்சு ஏதாவது வரதுக்கு முன்னாலேயே, இப்போ நம்ம இந்த போலியோ அப்புறம் இந்த இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாலேயே ஒரு வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சியில் இறங்கி இருக்காங்கன்னு ஒரு லேமான ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஏன்னா அது சின்ன வயசுல போட்டமாக்கா நம்ம எப்போ போனாலும் வெளியே போனாலும் கடிச்சாலும் ஒன்றும் செய்யாது, அஃபெக்ட் ஆகாதுங்க அப்படியே ஒரு கொஸ்டின். தேங்க்யூமா.
எஸ் சார். தேங்க்யூ சார், நல்ல இது கொஸ்டின். இது 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 சொல்றது காரணம் முந்தானத்தி என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளு மதுரையில போய் பொருள் வாங்க போயிருக்கிறாரு. என் ஊரை தாண்டி ஒரு 3 மணி நேரத்துல போய் மதுரையில போய் எலக்ட்ரிக் சாமான் வாங்கிட்டு வரும்போது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மேல கடிச்சிருச்சு. கடிச்சு அவர் உடனே அங்க இருந்த ஆட்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் 4 இன்ஜெக்ஷன் அப்படி போட்டு அந்த இம்மிடியேட்டா அதை எடுக்கிறத விட நம்ம ஆரம்பத்திலேயே இந்த சைல்ட்ஹுட்ல எடுக்கிற மாதிரி ஒரு இளம்பிள்ளவாதம், இந்த போலியோ அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு வேக்சினேஷன் ஆராய்ச்சியில இருக்குதான்னு கேக்குறேன். ரொம்ப எஸ் நன்றி. சார். அது எஸ் சார், குட் கொஸ்டின் சார். இது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த ரேபிஸ் மட்டும் இல்ல, டியூபர்குலோசிஸ் இதுக்கெல்லாமுமே இன்னி மெடிசின்ஸோ இல்ல வேக்சின்ஸோ எதுவுமே இல்ல. அது என்ன ரீசன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாக் அந்த கடிக்கிறது விஷயம் என்னன்னா, ஒரு டாகுக்குள்ளயும் இந்த டாக் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற டாக்னால மட்டும்தான் நமக்கு ரேபிஸ் வரும். எல்லா டாக்ஸ்னாலயும் நமக்கு வந்து ரேபிஸ் வராது. அது ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் தெரியணும். ஆக்சுவலா ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால வந்துரும் தான், இல்லைன்னு சொல்லல. அது எதனால வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் நீங்க எடுத்துக்கோங்களேன், நீங்க இருக்கிற ஏரியால ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும். அது ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு, அங்க அதுகிட்ட ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது உங்களை கடிக்கிறப்போ நமக்கு ஒரு ரேபிஸ் வருது. அதே மாதிரி வேற ஒரு ஏரியால இருக்கிற டாக் வந்து கடிக்கிறப்போ அங்கேயும் ரேபிஸ் தான் வரும். ஆனா அதுக்கு அந்த நாய் வந்து அது இன்ஃபெக்ட் ஆயிருந்த இன்ஃபெக்ஷன் வேற. ஸோ நம்ம ஒரு வேக்சின் தயாரிக்கிறப்போ, ஒரு காமன் வேக்சின் ரேபிஸ்க்கு தயாரிக்கிறீங்கன்னா அதுல வேரியேஷன்ஸ் வந்துடும். அந்த டாகுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் இருந்ததோ அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு வேக்சின் தயாரிக்கணும். இங்க இருந்த டாகுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு இம்யூனுக்கு தான் நீங்க வேக்சின் தயாரிக்க முடியும். அதனாலதான் அதுக்கு ஒரு காமன் வேக்சினே இல்லை, வேரியன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஒரு டாக் கிட்ட இருந்தும் நமக்கு உள்ள போற அந்த ஆன்டிஜன் சொல்லுவாங்க, அது வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கறனாலதான் அதுக்கு ஒரு வேக்சின் இன்னி தயாரிக்க வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஆனாலும் அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னா, ஒரு மாடிஃபைட் இன்ஜினியரிங் மூலியமா ஒரு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இவங்களா டெவலப் பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் கரெக்ட். அதனாலதான் இது இன்னும் வந்து இன் யூஸ்ல வரமாட்டேங்குது, ரிசர்ச்லயே இருக்கு. ரீசன் அதுதான், ஒரு ஆன்டிஜனும் டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ வேக்சின் நீங்க தயாரிச்சு அதை கொடுக்குற டைம்ல அந்த இதே போயிடும், அந்த ஆளே போயிடுவாங்க. ஏன்னா அந்த வேக்சின் தயாரிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும். அந்த பர்டிகுலர் டாகோட வேரியண்ட்டை மட்டும் நீங்க தயாரிச்சு அதை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ரேபிஸ் வேக்சினை வந்து வேற ஒரு காம்பினேஷன்ல தயாரிக்கணும், காமன் பிசிஜி வேக்சின் மாதிரி கொண்டு வரணும்ன்ற ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்கு. அது இன்னும் யூஸ்ல வரல. இதே மாதிரி ரேபிஸ் மட்டும் இல்ல, டியூபர்குலோசிஸ்மே அப்படிதான். அந்த இன்ஃபெக்ஷன் வரும், அது வந்தது அந்த பர்சனுக்கே தெரியாது, அவங்க ஒரு இன்ஃபெக்டட் ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. அந்த பர்டிகுலர் டியூபர்குலோசிஸ் எதனால வந்ததுன்னு அவங்க கண்டுபிடிச்சு வேக்சின் தயாரிக்கிறதுக்குள்ளவே அது அந்த பேஷண்டே போயிடுவாங்க. அவங்க போனா நெக்ஸ்ட் வேரியேஷனே மாறிடுது. மலேரியாவா இருக்கட்டும், ஒரு சில டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷனோட அந்த கெப்பாசிட்டி மாறிடும். கொரோனாவே அப்படிதானே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஒரு டைப் ஆஃப் வேக்சின் வந்து, செகண்ட் பேஸ்ல ஒரு மாதிரி வேக்சின் வந்து. அதுக்கு ரீசன் அதுதான், அந்த வேரியன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வேக்சின் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரேபிஸ்க்கு இன்னே வரல நமக்கு. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. சிவகுமார் சார். சூப்பர் 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 சங்கீதா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போல யங் ஏஜ்ல எவ்வளவு ஆர்வமா எந்தூசியாசமா அது எங்களுக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே ரியலி ஹாப்பி கிளாட், சந்தோஷமா இருக்கு. உங்களை போல யங்ஸ்டர்ஸ், எங்களை போல முதியோர்களுக்கு வெளிப்புள்ள சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஒவ்வொரு கேள்வியும் உள்வாங்கி பதில் சொல்றத ஒரு ஆர்வம் தெரியுது, உங்களுக்கு தெளிவு தெரியுது. ரொம்ப வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஒரு மருத்துவ டாக்டருக்கு ஈக்குவலான படிப்பா இது இல்ல, நீங்க டாக்டருக்கு பேரலா இருக்கக்கூடிய படிப்பா? மருத்துவ டாக்டருக்கு ஈக்குவலா அப்படின்னா மருத்துவ டாக்டருக்கு உதவியா இருக்கிற ஒரு படிப்பு. ஓகே ஓகே சூப்பர். அவங்க சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவோம், அவங்க பேஷண்ட்டுக்கு டைரக்டா உதவி பண்ணுவாங்க. சோ இட் இஸ் a parallel ஸ்டடி தான். மெடிக்கல் ஃபீல்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு பயோடெக்னாலஜியும் ஒரு ஹெல்ப்பா இருக்கு அப்படின்றது. அடுத்து நீங்களும் டாக்டருக்கு படிக்கிற மாதிரி ஹியூமன் பாடி பத்தி சொல்லுங்க. முதல்ல ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாடின்னு ஆரம்பிச்சீங்க. டு யூ ஸ்டடி ஹியூமன் பாடி ஆல்சோ? மனித உறுப்புகளையும் உடல்களையும் பத்தி படிக்கிறீங்களா, சொல்லி தர்றாங்களா, உங்க படிப்புல வருதா? அதாவது நான் சொன்ன மாதிரி இப்ப பயோடெக்னாலஜி டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கிறனால நான் எதுல மேஜர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப ஃபர்தரா நான் வந்து பிரெயின் பத்தி படிக்கணும் அப்படின்றீங்க. நான் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் கிட்ட ஜாயின் பண்ணணும். அவங்க கிட்ட படிச்சு நான் அல்சீமர்ஸ் அண்ட் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், ஓல்ட் பீப்புளுக்கும் சரி இல்ல யங்ஸ்டர்ஸ் சில்ட்ரனுக்குமே இருக்கு, நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு.
நிறைய பேர் மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாம அந்த மாதிரி இஷ்யூஸ்ல எதனால வருது, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு படிக்கிறதுக்காக போறேன். சோ எனக்கு பிரெயின் மட்டும்தான். சோ ஒரு பேரும் மேஜர் பண்ற அந்த இதை பொறுத்து மாறும் சார். சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ All the best, all the best. தேங்க்யூ சார். சக்கரவாணி சார். வெரி குட் ஈவினிங் சங்கீதா. ரொம்ப அருமையான உரை கொடுத்தீங்க. உண்மையிலே இந்த பயோடெக்னாலஜி பத்தி கொஞ்சம் அதிகமான தகவல்கள் தெரியாம இருந்தோம். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2-3 கிளாரிபிகேஷன் மட்டும்தான். ஒண்ணு வந்துட்டு இந்த ரேபிஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரஃபை பேட்ச்ல. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு வேக்சினேஷன் தான் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் பல வருடங்கள் ஆகும். எனக்கு ஒரு 8 days பேக் வந்து எங்க வீட்டு நாய், நாங்க வளர்க்குற நாய், ஒரு வாரம் நாங்க அவுட் ஆஃப் செஷன் இருந்தோம். வந்த உடனே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சு. நாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது, ஒருத்தர் கூட இல்லை. என்னுடைய சிஸ்டர், என்னுடைய ஹஸ்பண்ட், அவர் தான் வந்துட்டு பிரதமர் தான் வந்து அதை பார்த்துக்கிட்டார். அது நாய்களுக்கு அது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். அது கரெக்டா நம்ம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கும். நாங்க இருக்கும்போதே எது இதை செய்ய அதை செய்யணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கோபம், அந்த கோபத்தை என்கிட்ட காட்டிடுது. ஒரு 10 இடத்துல கடிச்சு வச்சிருக்கு கையில. அதுக்கு முன்னாடி 1ஆம் தேதிக்கு முன்னாடியா 31 ஜூலை 30ஆம் தேதி அது கொஞ்சம் மேல வந்து விளையாடும் போது நகத்தார பராட்டிட்டு, உடனே டாக்டர் கிட்ட போன உடனே ரேபிஸ் போட்டு தான் ஆகணும், நீங்க நகரன்னு விட்டுறாதீங்க அப்படின்னு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 4 days போடணும், 1ஆம் தேதி 3ஆம் தேதி 7ஆம் தேதி 28ஆம் தேதி அப்படி ஒரு 4 days சாப் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ 1ஆம் தேதி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அன்னைக்கு தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். திருப்பி வந்த உடனே கரெக்டா 5ஆம் தேதி வந்தோம், ஒரு நாள் விட்டது. 7ஆம் தேதி அன்னைக்கு இது மாதிரி ஆகிடுச்சு. உடனே அன்னைக்கு 7ஆம் தேதி போய் காலையில போய் டோஸ் போட்டு வந்துட்டேன், நார்மல் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி நடந்தது. ஒரு 10 இடத்த வச்சு நல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சு, கையெல்லாம் கடிச்சு பிளட் வந்து கையெல்லாம் 10 இடத்துல போட. உடனே டாக்டர் என்ன பண்ண, இன்னைக்கே போடக்கூடாது, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டார். எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல. அந்த கடிப்பட்ட இடத்துலயே ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்ற மாதிரி சொன்னார். ரேபிஸ் இம்யூனோகுளோபின் இன்னும் அப்படி வார்த்தையை சொன்னார் அவர். தென் எங்க லோக்கல் டாக்டர் சொன்னார், இன்னும் இன்னைக்கே போடணும் சார், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, நைட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட் வந்து போட்டு விட்டார். அப்கோர்ஸ் அது போட்டதுக்கு அப்புறம் இப்போ அப்படிதான் இன்னமும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்சின் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இப்போ சொன்னது இந்த நவடேஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸோட பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டு டாக் எப்படி பண்ணுதுன்னா ஸ்ட்ரீட் டாக் சொல்லவே வேண்டியதில்லை. வெளியில போனா ஒரே இது. அது நீங்க விளக்கம் சொன்னீங்க, ஓகே, அது இப்போ தேங்க்ஸ். அடுத்து இந்த டயபெட்டிக்கு சொன்னீங்க, டயபெட்டிக் இதுன்னு அவரு மிஸ்டர் ரஃபை பாய் சொன்னதுதான் நானும் நினைச்சிருந்தேன். இத மாதிரி அந்த பன்றி கொழுப்புன்னு எனக்கு அவரு கரெக்டா இருக்கு அந்த கேள்வி கேட்டார், அதுலதான் எடுக்கிறாங்கன்னுட்டு அது தெரியும். பட் அது இன்னைக்கு அது ஒரு டவுட்டா கேட்கலான்னு அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. சில இதுங்களை வந்துட்டு தெரியாம இருந்ததுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து விளக்கம் கிடைச்சது. மிக நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரவி சார் வரீங்களா? இருக்கீங்களா? இருக்கேன் சார். வாங்க. நல்ல ப்ரெசன்டேஷன் சார். நிறைய பேர் நிறைய கிளாரிஃபை பண்ணாங்க. நிறைய கொஸ்டின்ஸ்ன்னு ஒன்றும் தனியாக இல்லை, ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தேங்க்யூ சார். ஆரம்பம் சங்கீதா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நல்லா திறம்பட ஒரு ஆசிரியருக்கே உரிய பணி மாதிரி படிக்க காலத்திலேயே வந்து ஒரு ஆர்வத்தை ரொம்ப அதிகமாக செலுத்தி நீங்கள் வந்து இதை பற்றி சொன்னீங்க வந்து. சரி, எனக்கு ஒரே ஒரு இது, இப்போ வந்து நீங்கள் இந்த மரபணு மாற்றத்தை வந்து நீங்கள் ஜீன்லேயே வந்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல குளூ சிசர் ரெண்டுக்கும் சொன்னீங்க வந்து ஒரு இடத்துல வந்து. அப்படி இருக்கும் பொழுது இப்போ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள் வகைகள் வருது, பூச்சி வகைகள் எல்லாம், இது வந்து நம்ம வந்து விவசாயத்துறைக்கு வந்து எந்த வகையில் வந்து பயன்படுத்துவது? அதாவது இப்போ மரபணுவை மாற்றி நிறைய கலப்படம் பண்ணுறதுனால வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பயோடெக்னாலஜிலே சேர்க்க முடியுதா, இல்லை வேறு எதுலேயும் சேர்க்க முடியுதா? எனக்கு அது ஒன்று புரியலை. இந்த இது வந்து இப்போ மரபணு மாற்றப்பட்டது வந்து முழுக்க வந்து பயோவில் வருதுன்னு வச்சுக்குவாங்க. வந்து பயோவில் வந்ததுன்னா அது வந்து நம்முடைய வந்து எதிர்கால சந்ததியருக்கு வந்து அந்த தேவையான சத்துக்களை வந்து அந்த கரெக்டாக எடுத்துட்டா, ஒரு பொருள் எடுத்தா, இப்போ விதை மாற்றம் செய்யப்பட்ட
பழங்கள் அப்படின்னு சொல்லினா விதையை எடுத்துட்டா அடுத்த வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆளை கொண்டு தான் டிபெண்ட் பண்ண முடியும், அவங்கள மட்டும்தான் சார முடியும் வந்து. ஸோ இதனால இந்த பயோடெக்னாலஜியால் நமக்கு மனித சமுதாயத்திற்கு வந்து அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில் வந்து லாபமா இல்லை கேடா, அதை வந்து கொஞ்சம் விளக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். மற்றபடி ரொம்ப அருமையான நீங்கள் நிகழ்வு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நிகழ்ச்சிகள் வந்து பாராட்டுக்கள்மா வந்து. இது ஒண்ணு மட்டும் தான் எங்கள்கிட்ட பேசும்பொழுது வந்தது. அந்த க்ளூ பண்ணி அது ஒட்டும் போது கண்டிப்பா இருக்கும் சார், இருக்கும். ஏன்னா நான் வந்து இதுல ஒர்க் பண்ணப்பவும் எனக்கு இந்த டவுட் இருந்தது. ஏன்னா நான் என்னோட அண்டர் கிராஜுவேஷன் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணேன். யூஸ்வலா எல்லாரும் கமர்ஷியலா ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து கொண்டு வருவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா எங்க சார் டிஃப்ரெண்டா ஒரு மரத்தை வந்து அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கஷுரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி. அது வந்து இந்த பைன் ட்ரீ மாதிரி வகையை சேர்ந்தது. இந்த மலை அடிவாரங்கள்ல நிறைய வளரும் அந்த மாதிரி ஒரு செடி. அதோட தன்மையே என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணிய வந்து அப்சார்ப் பண்ணும். அதனாலதான் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த சீஷோர் பக்கத்துல வந்து நிறைய வளர்ப்பாங்க. ஏன்னா சுனாமி எல்லாம் வர டைம்ல அந்த ஹைட்டுக்கு அது வளர்றதுனால அந்த வேவ்ஸ வந்து கம்மி பண்றதுக்காகவும், அதே மாதிரி அந்த உப்பு நிறைந்த அந்த இடத்துல வந்து அது வளரும். அதனால அந்த எபிலிட்டி இருக்கு. சோ ஆனா அதுக்கு தண்ணி நிறைய வேணும் வளர்றதுக்கு. ஆனா அதுகிட்ட ஒரு குவாலிட்டி என்னன்னா சால்ட், ஹை சலைன் கண்டிஷன், சால்ட் கண்டிஷன்ல வளரும். சோ அவர் என்ன சொன்னாருன்னா குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து தண்ணி பஞ்சமா இருக்கு. அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய கிராப்ஸ் வந்து வளர்க்க முடியறது இல்லை. அதுக்கு அவங்க செலவு பண்ற அளவுக்கு அவங்களால திருப்பியும் அவங்களால ஈட்ட முடிய மாட்டேங்குது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கஷுரினா செடி வந்து இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் செடியா இருக்கிறதுனால அங்க வளர்க்குறோம் அப்படின்னா சால்ட்ல அது வளருது. சோ அதனால இப்ப கண்டிப்பா அந்த ஒரு டிராட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலைவனம் மாதிரி இருக்கிற ஏரியால கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா ட்ரையா இருக்கும். அந்த மாதிரி ஏரியால அது வளரக்கூடிய செடின்றதுனால அந்த செடியை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க நல்லா வளர்க்க முடியும் அந்த டிராட்டான பிளேஸ்ல. அதனால அதை ஒரு மாடிஃபை பண்ணோம். என்னன்னா தண்ணி அது அதிகமா குடிக்கிற மாதிரி ஒரு ஜீனை வந்து இது பண்ணோம், நாக் அவுட் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபார்மர்ஸ்னால அதை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து அவங்களால அதை வந்து பேப்பர் பல்பா யூஸ் பண்ணுவாங்க, பேப்பர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிம்பர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த கிராப் அங்க கொடுக்கறப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூ. இது வந்து அந்த ஃபார்மருக்கு. இதே வந்து இன்னொரு ஃபார்மர் வந்து ஒரு நேட்டிவ் பிரீடான ஒரு பனானாவை தயாரிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேட்டிவ் பிரீட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சாயில்ல மட்டும்தான் வளரும். அந்த சாயில் வந்து இவ்வளவு ஏக்கர்ஸ் தான் இருக்கும். அந்த ஏக்கர்ஸ்ல வந்து அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வளரும். சோ அந்த நேட்டிவ் பிரீடோட ஜீனை வந்து காப்பி பண்ணி அப்படியே அது இன்னொரு காப்பியா நம்ம ஜெராக்ஸா மாத்து, ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான் அந்த ஜீன் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு செடிக்குள்ள அதை நீங்க விடுற அந்த ட்ரைட்டை விட்டீங்க அப்படின்னா அது இன்னும் தவறு. இது வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் இருக்குமே தவிர அது நீங்க கம்ப்ளீட்டா இது பண்ணல, டெமாலிஷ் பண்ணல. அந்த செடிக்கு ஆல்ரெடி அந்த பனானா மாதிரி இருக்கும், ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா அந்த நேட்டிவ் வெரைட்டியே கொண்டு வரீங்க. சோ அந்த குட்டியா வளர்ற இடத்துல ஒரு பெரிய லேண்ட் ஏரியால வளர்க்குறப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த பிளான்ட்ல கொண்டு வரப்போ அந்த பிளான்ட்ல தான் அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் நம்ம எடுக்கிறப்போ நம்ம அனிமல் சிஸ்டம் வேற, பிளான்ட் சிஸ்டம் வேற. நம்ம பிளான்ட்ல இருக்கிற ஜீன் வந்து நம்ம அனிமலுக்குள்ள போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம பாடியே ஹீல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணும்னா அதுக்கு அத்தனை மெக்கானிசம் வச்சிருக்கு. ஸோ அதனால அந்த பிளான்டோட ஜீனை நீங்க உள்ள கொடுத்தாலுமே அது வந்து ஒரு ஜீனா ரெக்கக்னைஸ் பண்ணாது. அந்த நியூட்ரிஷன் மட்டும் தான் அது எடுத்துக்குமே தவிர அந்த ஜீனை வந்து அதை இன்கார்பரேட் பண்ணிக்காது. நம்ம என்ன ஃபார்ம்ல எடுக்கிறோமோ அதை இன்கார்பரேட் பண்ணாது. ஏன்னா அதோட சிஸ்டம் வேற, நம்ம சிஸ்டம் வேற. அதனால ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பயோடெக்னாலஜி வரதுல வந்து நமக்கு எந்த ஹார்மும் கிடைக்காது. ஓகே தேங்க்யூ மேடம். அலமேலு மேடம் இருக்கீங்களா? ஓகே, ரத்னோடிவல் சார். அலமேலு மேடம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன்மா, அவர் ரிட்டையர்டு பிளாஸ்டிக் சர்ஜன். அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளாஸ்டிக் சர்ஜன். அவங்க லாகின் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருவி சார் இல்லை. அமுதா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்காங்கிறத விட வாழ்த்துதல் இருக்கு சங்கீதாவுக்கு.
தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா இருந்தது. எத்தனையோ சந்தேகங்களுக்கு நல்ல தெளிவு. இதுல இன்னொரு விஷயம் உங்களை ரொம்ப பாராட்டணும் அப்படின்னா, எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் சரியான பதில தெளிவா கொடுக்குறீங்கல்ல. அது ரொம்ப உங்களோட ஆழமான படிப்பை சொல்லுது. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த டிலோமியர் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காமா? எது மேம்? திருப்பி இந்த டிலோமியர் அப்படின்னு ஒரு இதை பத்தி சொல்றாங்களே, அது டிஎன்ஏக்கு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா. அப்போ அதுக்கும் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் இதுக்கும் ஏதோ தொடர்புன்னு சொல்றாங்களே, அது என்னமா அது? ஆக்சுவலா நம்ம பாடியில செல்ஸ் இருக்கு இல்லையா மேம், அந்த செல்ஸ் ஒன்னும் டிவைட் ஆயிட்டே இருக்கும் கான்ஸ்டன்டா. அப்படி டிவைட் ஆகுறப்போ நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். அதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர்ல டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா, ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஹைட், குறிப்பிட்ட ஹைட்ல இருக்கும். அது ஓல்டேஜ் ஆக 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 ஷ்ரிங்க் ஆயிட்டே வரும். அதனாலதான் இப்போ நமக்கு நம்ம ரிங்கிள்ஸ் தெரியறதா இருக்கட்டும், நமக்கு ஓல்டேஜ்னால நிறைய விஷயங்கள் நம்ம அப்பியரன்ஸா இருக்கட்டும், நம்மளோட நமக்கு டிமென்ஷியா வரும், அதெல்லாம் வருது இல்லையா. சோ அதெல்லாம் அந்த குரோமோசோமல் டிஃபார்மேஷனால தான். அது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கம்மி, அந்த ஷார்டன் ஆயிடும். சோ அந்த டீலோமியர் எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம அந்த அளவுக்கு வெல் பாசிட்டிவ் மைண்டோட இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அது ஒரு ஹைப்போதசிஸ் தான். அது என்னன்னா யங் பீப்புள்ல அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். நம்ம ஓல்டு பீப்புள் ஆகும் போது அந்த டிவிஷன் கம்மியா இருக்கிறப்போ அந்த டீலோமியரோட சைஸ் கம்மியாயிரும், அதுதான் சொல்லுவாங்க. ஆனா அது பாசிட்டிவிட்டியோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து தான். இப்போ ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கு அப்படின்றது என்னன்னா ஹார்மோன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயங்கள் தான். ஒரு கிரிமினல் இருக்காங்க அப்படின்னா அவனுக்கும் அதே டீலோமியர் தான், நமக்கும் அதே டீலோமியர் தான். ஆனா அந்த டீலோமியர்னால அந்த ப்ராப்ளம் வரல. அந்த பர்சனோட மைண்ட் செட், அந்த அவங்க வளர்ந்த சூழ்நிலைகளா இருக்கட்டும், அவங்க வர பெர்ஸ்பெக்டிவ் இருக்கட்டும், அதனாலதான் அது வருதே தவிர டீலோமியர்னால இது வருதா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அதுக்கு காரணமா இருக்கும். அந்த டீலோமியர் அந்த ரீசன் கிடையாது. பாசிட்டிவ் மைண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு ட்ரெயிட் தான். அந்த ட்ரெயிட் என்ன செய்யக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா, ஒரு வளர்ச்சி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதாகிறப்போ அது மேல் ஃபங்க்ஷன் ஆகுமே தவிர அது நெகட்டிவா போய் முடியுமா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்றேன். பாசிட்டிவ் மைண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தங்கள் இல்லை. இப்ப எத்தனை வயசா இருந்தாலும் அந்த மனப்பாங்கு நல்லதா இருக்கிற வரைக்கும் இந்த நோய்கள்லாம் அண்டாம இருக்குமா? நோய்கள் அண்டாமன்னா அந்த டீலோமியர்ல இருந்து கேக்குறீங்களா? ஆ, அந்த டீலோமியர் அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்றத பொறுத்து இருக்குங்க. இப்போ நம்ம டீலோமியர் மோஸ்ட்லி பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிரெயின் தான் நம்ம ஹோல் பாடியோட ஆர்கனைசேஷனே வச்சிருக்கு. ஸோ அந்த பிரெயின்ல எந்த பர்டிகுலர் செல்லுல, இந்த பிரெயின்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஆல் ஃபேக்டரி கிட்ட நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காது ரிலேட்டடா ஏதாவது இல்ல அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த நர்வ்ஸ்ல இருந்து என்ன ஆர்கன் போதோ அங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இல்லைன்னா இந்த ஹெட் கிட்ட இருக்கிற டீலோமியர்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரேன் அதிகமா வரும். சோ அந்த மாதிரி அந்த எந்த பர்டிகுலர் செல்லுல அந்த டீலோமியர் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்றத பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும். பொதுவாக அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த நோய் வந்துடும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு எந்த ரீஜன் ஆஃப் த பிரெயின்ல அது நடந்திருக்கு, எந்த பர்டிகுலர் செல்லுல நடந்திருக்குன்றத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதுவுமே 50% மேல இருக்கிற எல்லா டீலோமியர்ஸ்லயும் அந்த மேல் ஃபார்மேஷன் இருந்தாதான் அது வரும். அப்படி இல்லைன்னா அது உள்ள இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே கேன்சர் இருக்கிற மாதிரி தான். கேன்சர்ன்றது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. ஆனா அது வெளி தெரியறது இல்லை. ஏன்னா அது எங்கேயும் எக்ஸ்பிரஸ் ஆகல. அது எக்ஸ்பிரஸ் ஆகுற மாதிரி நம்ம சிச்சுவேஷனுக்கு போறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இல்லைன்னா ரொம்ப ஒர்க் பண்றோம், பேர்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப அது வெளியில வந்துடும். அதுதான் பாடி மெயின்டைன் பண்ணிக்கும் அதெல்லாம் எல்லாம். ஓ, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க ரொம்ப அழகா எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துகள். இன்னும் நீங்க நல்லா சிறப்பா வரணும். நீங்க வேற அந்த பிரெயினை பத்தி படிக்கிறேன்னு சொல்றீங்க. சீக்கிரமா படிச்சுட்டு எங்களுக்கு இன்னொரு தடவை அதை பத்தி எல்லாம் ரொம்ப சொல்லுங்க. ஏன்னா மூளையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு பிரியம் இருக்கும். ஏன்னா அதுதான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்லா ரொம்ப மகிழ்ச்சிமா. இன்னொரு முறையும் உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களை இந்த மாதிரி இந்த தளத்துல பேசுறதுக்காக உங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நாராயணமுத்து சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப அழகா பேசுனீங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த தளத்துக்கும் ஒரு நன்றிமா. உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துகள், வணக்கம். ஓகே, தேங்க்யூம்மா. வேற யாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? சுரேஷ் சார், ரத்னவடிவேல் சார், ஹலோ அலமேலு மேடம்.
ஆமா ரவி. ஓகே. இல்ல கொஸ்டின்ஸுக்கு வரீங்களா? சுரேஷ் சார் வராரு. வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எனக்கு இது தொடர்புடையதான் இல்ல, எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றத ஒரு கேள்விதான். முதல் கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஜென்ரேட் பண்ணா நம்ம உடம்புல இருக்க நோய் கியூர் பண்ண முடியும்ன்றாங்க. ஹவு மச் இட் இஸ் ரிலேட்டட் வித் யூ அப்படின்றதுதான் சார். அந்த ஒரு क्वेश्चन தானா சார்? ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஆர்வம் வர்றதுக்கு ஏதாவது தூண்டுதலா இல்ல எது மூலமா வந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चनனால தான் ஆக்சுவலா நியூரோ சயின்ஸே சூஸ் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் படிச்சுட்டு இருந்த டைம், பிடெக் படிச்சுட்டு இருந்த டைம்ல when I was reading papers regarding இந்த நியூரோ சயின்ஸ் பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு தூக்கம் வருது. சோ தூக்கம் வரப்போ நம்ம பாடியில இருந்து நம்ம பாடி வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. அது வந்து அதுக்கு அதனால வந்து ஃப்ரீக்வன்சிஸை அப்சர்வ் பண்ணிக்கவும் முடியும், எமிட் பண்ணவும் முடியும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எமிட் பண்றப்போ நம்ம ஹியூமன் பாடி வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி அப்படியே உள்வாங்கி அதனால வெளியே கொடுக்க முடியும். இட்ஸ் ஹைலி பவர்ஃபுல் மேக்னெட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு தூக்கம் வருது அப்படின்றப்போ நம்ம பிரெயின் வேவ்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கிற பர்சனுக்கு பாஸ் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்ட் படிச்சேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து தெரியல. ஸோ இதை வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தப்பதான், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தப்பதான் அவங்களுக்கே இந்த தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, நம்ம பிரெயின் வந்து அதுகிட்ட இருக்கிற செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து டெவலப் ஆகும். அதுக்கு மேல அதுக்கு டிவைடிங்கா இருக்காது. அந்த செல்ஸ் வந்து ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா டிவைட் ஆகாது. ஸோ அந்த செல்ஸ்னால கம்ப்ளீட்டா அதோட ஃபுல் வெஸ்ஸல்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியறப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாவே அது உள்ள வாங்கி இட் கேன் எமிட். ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் பிரெயினுக்கு. ஏன்னா இது வந்து டிவைட் ஆயிட்டே இருக்காது. இட் கான் டிஸ்கார்ட் திங்ஸ், இட் கேன் ஜஸ்ட் டேக் இட் இன் சைட். அது நினைக்கும், அது ஏமாத்த தான் முடியும், ஆனா வந்து அதை கம்ப்ளீட்டா இரேஸ் பண்ண முடியாது. will be stored somewhere inside that cell. அதனாலதான் நியூரல் செல்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒன் டெவலப் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்க சொல்ற ஃப்ரீக்வன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல இருந்து டெவலப் ஆகுற அந்த ஃப்ரீக்வன்சி தான். நம்ம பாடியில மற்ற செல்ஸ் எல்லாம் நெவர் எண்டிங்கா டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிரெயின் மட்டும்தான் அந்த எபிலிட்டி வச்சிருக்கு. அது வந்து அந்த டெலிபதி கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் எதனால பண்றாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வச்சுதான். என்கிட்ட நான் எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சியை உங்க ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ரீட் யுவர் மைண்ட். அதுதான் அங்க அந்த ஐடியாவே. இட்ஸ் அன் நம்மளோட செல்ஸ் வந்து ஒரு எம்டி வெசல் மாதிரி. இட் கேன் டேக் ஆல் தி இன்ஃபர்மேஷன் யூ புட் அண்ட் கேன் கிவ் இட் அவுட். ஸோ அதான் நம்மளோட தாட்ஸ் எப்பவுமே கிளியரா இருக்கணும், நம்ம என்னெல்லாம் உள்ள போடுறோமோ அதெல்லாம் கிளியரா இருக்கணும். அது ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. அதனாலதான் நம்ம எந்த ஏரியால போறோம், இந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாமே முக்கியம். பாசிட்டிவான பீப்புள் கூட மிங்கிள் ஆகிறோம் அப்படின்னா அவங்க வேவ்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அந்த வேவ்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவான ஒரு ஏரியால போய் நம்ம ஏதாவது பண்றப்போ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நமக்குள்ள நடக்கும். அதை அப்படியே அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் மேட்டர். அது உண்மைதான். அதனால வந்து நம்ம டிசீஸ் கியூர் ஆகும் அப்படின்றது ஒரு ஐடியா. இந்த பிரெயின் வேவ்ஸ்னால வந்துட்டு ஒரு டிசீஸ் கியூர் ஆகும் அப்படின்னா இப்ப கேன்சரே அந்த செல்ஸ் டிவைடிங் பத்தி பார்த்தோம். அப்புறம் பிரெயின்ல அவ்வளவு பாசிட்டிவிட்டி அந்த உள்ள ஸ்டோர் ஆகுறப்போ அந்த செல்ஸை விட இங்க எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த செல்ஸோட டெவலப்மெண்ட் கம்மியாகும். அதுதான் அந்த ஐடியா. என்ன டிசீஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வில் பவர் கொடுக்கறது அந்த நியூரல் செல்ஸ் தான். அதான் அல்டிமேட்டா சொல்றது. சோ தேர் இஸ் a connection between frequency and disease. ஓகே மேம். ஓகே மேம். இப்போ இந்த நான் சொல்றது இந்த வேரியேஷன்ஸ் நீங்க சொல்றீங்களா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற சிக்னல்ஸ் கேன் பி ஏபிள் டு விசிபிளாவோ சம் அதர் டிவைசஸ் மூலமா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? தட் இஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் அப்படின்ற விஷயத்தை மெஷர் பண்ண முடியுமா? லைக் தட் இல்ல அதை மெஷர் பண்ண முடியுமாங்கிறதா? அதான் சார், இத வந்து மெஷர் பண்றதுக்குன்றதை விட இதோட எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால படிக்க முடியும். இதை மெஷர் பண்ணி நம்மளால இந்த வேவ்ஸை வந்து மெஷர் பண்ணி நம்மளால படிக்க முடியாது. இப்போ எப்படி சொல்றது, இப்போ 2 பேருக்கு நடுவுல என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப லேசியா இருக்காங்க, ஒருத்தவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அந்த ஆக்டிவா இருக்கிறவங்க கூட இந்த லேசியா இருக்கிறவங்க உட்கார வச்சா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அப்சர்வ் தான் பண்ண முடியும். ஒரு அப்சர்வேஷன் ஸ்டடியா தான் இதை பார்க்க முடியுமே தவிர இதை மெஷர் பண்ணி பாக்குறதுக்கு இன்னும் எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அண்ட் இது மோரோவர் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீசஸ்க்காக நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போறாங்க. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் கியூர் கிடையாது. ஒரு டியூமர் இருக்கா அதை ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா அதை ஓபன் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்றதுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஆனா அல்சீமஸ்க்காகவோ
இல்ல சைக்காலஜிக்கலா ஏதாவது அஃபெக்ட் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அது இருக்கு, இல்லன்னு சொல்லல, ஜஸ்ட் ஒரு சைக்காலஜி தான். ஆனா ஆக்சுவலா விஷயம் என்னன்னா அதுக்கு இன்னும் மெடிசனே கிடையாது. அல்சீமர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த செல்லுல வந்து அந்த அல்சீமர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனட்டாமியே கிடையாது. இப்ப நம்ம பிரெயினோட அனட்டாமி யாருக்கிட்டயுமே இல்ல, மேப்பே கிடையாது. ஆனா இப்போ ஒரு கிட்னியோ இல்ல ஹார்ட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மேப் இருக்கு. ஆனா ஒரு பிரெயினுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். இன்னுமே வந்து மேப்பே கிடையாது. நம்ம ஓவராலா சொல்றோம் இங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு செல்லும் எப்படி உட்கார்ந்து இருக்குன்ற மேப்பே இல்ல. அதை டெவலப் பண்றதுக்கு தான் இப்ப நிறைய ரிசர்ச் போயிட்டு. அதனாலதான் அல்சீமர்ஸை வந்து தடுக்கதான் முடியும், அதை கியூர் பண்ண முடியாது. அல்சீமர்ஸை குறைக்கதான் முடியுமே தவிர அதை கியூர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல அது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் வை யூ ஆர் கெட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு அதான் ஃப்ரீக்வன்சி சொல்றீங்க. ரைட் மேடம், தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அலமேலு மேடம் இருக்கீங்களா? அவங்க இல்ல போயிட்டாங்க. இல்லையா, போயிட்டாங்களா? ஓகே ஓகே. கேட்கல அப்படின்னு சத்யவேல் சாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காரு. பட் ஓகே, தேங்க்யூ வெரி மச் மா. வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ இன் அவர் டீம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன். ஃபஸ்ட்டு உங்கள் வேல்யூபிள் டைமை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நான் ரொம்ப வியந்து போனேன். நான் இவ்வளோ டைவர்ஸ் கொஸ்டினை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி யூ ஹவ் ஆன்சர்டு எக்ஸலண்ட்லி. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஐ ஒன்ஸ் அகேன் இங்கே வந்ததில் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் அவர் டீம்? சார் ஐ திங்க் ஆக்சுவலா நீங்க இந்த பிரசன்டேஷன் சொன்னப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எம்டெக் லெவல்ல இருக்கோம், நம்ம டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ ஆனா இது ஒரு சேலஞ்சா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய வாட்டி டீச்சர்ஸ் கிளாஸ்ல கேட்கறப்பவே எங்களுக்கு வந்து தோணும் பயோடெக்னாலஜினா ஐடியா இருக்கு, ஆனா அதை எப்படி வெளியில சொல்றது, ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி சொல்றது. எங்க வீட்லயே நான் வந்து சொன்னதில்லை, இவ்வளவு தூரம் வந்து பயோடெக்னாலஜி பத்தி சொன்னதில்லை. ஆனா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால என்னோட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தேடி படிச்சு அதை கன்வே பண்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா படிச்சேன். ஸோ இட் கேவ் மீ இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ எனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐ திங்க் என்னால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா டெலிவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருக்கு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. எக்ஸலண்டா நல்லா பண்ணியிருக்கேம்மா. வி ஆர் ரியலி ஹாப்பி. எவ்வளோ இது மாதிரி மாணிக்கங்கள் கொட்டி கிடக்கு, எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஒண்ணு, அவ்வளோதான். ரொம்ப எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லணும்னா ஏகப்பட்டது படிக்கணும்னு இப்போ காட்டணும் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயம் படித்தேன் நானா எனக்கு இத்தனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயம் சேகரிச்சினேன். ஸோ படிப்பினோட அவசியத்தையும் வலியுறுத்துறீங்க வந்து. ஐயா ரொம்ப அருமைமா, ரொம்ப பயோடெக் தான் ஃபர்ஸ்ட்டுமா. இங்கே நம்ம செஷனில் வந்து பயோடெக் பேசுறது தான் ஃபர்ஸ்ட்டு. இல்ல ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்காங்க சார். யார் சார்? யாருன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் பயோடெக்னாலஜி சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. ஆமா ஆமா, ஸ்ரீஜா சார் எதை பேசணும்னாரு. இல்ல, this is what I told you also, that in any field இதுல வந்து you should dive into the system, dive into the field deeply. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பிரசன்டேஷனால you have to read more and more. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் படிப்பு வந்து ஒண்ணு வந்து கோர்ஸ் கரிக்குலம், அதுல எல்லாமே இருக்கும். கோர் கரிக்குலம், அந்த கோர் கரிக்குலஸ்லயே வந்து how deep you can penetrate. ஏன்னா சிலபஸ் போடுறப்ப they cannot take you to very high level. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நார்மல் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இன்டர்வியூ இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறது தான் கரிக்குலம்னு சிலபஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. பிடெக்கா இருந்தாலும் சரி, எம்டெக்கா இருந்தாலும் சரி. when you do your டாக்டரேட் லெவல் போறப்ப then you select your subject. இப்ப அப்ப போறதுக்கு அப்ப வந்து இந்த இருக்கிற இந்த பிடெக் எம்டெக்லயே வந்து when you are studying, when you go deep, அப்ப என்ன ஆகும்னா your fundamentals will be very clear. ஆக்சுவலா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஷைன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஷுட் பி வெரி கிளியரா இருக்கணும், தரோவா இருக்கணும். இருந்ததுன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி சப்ஜெக்ட் irrespective whether you studied 20 years before or 30 years before, you can understand. அந்த ஃபண்டமெண்டல் வந்து சரியா இல்லாட்டி everything looks new. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா you will not able to proceed further. போர்டு அடிச்சிருது, என்ன என்னமோ மாதிரி இருக்குன்னு இருக்கு. அதனாலதான் I was just telling you லேடர்ல கிளைம் பண்ணும் அப்படின்னம்னா not only position wise, knowledge wise also, should be thorough in your subject, go deep, and then fundamentals should be very clear. அதுதான் சொல்றேன். அதுக்கு வந்து மாரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், அதுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும், நிறைய இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். the more you study, you will not understand. அதுதான் பியூட்டி ஆஃப் கெட்டிங் த நாலேஜ்.
The more Yes, you yes. study many reference book, you will not understand. It will confuse you sometime. But when your mind says that you must understand, your fundamental will become very strong. Yes. Okay. So all the best. அந்த மாதிரி நான் தான் அப்படித்தான் நான் படிச்சதுனால தான் even after 40 years படிச்சா கூட still I remember any a journal I can go through, I can able to penetrate. Of course, I am also updating. அப்ப என்ன ஆகும்னா இது ஈஸியா you can able to recognize, understand பண்ணிக்கலாம் without getting bored. அதுதான் வரணும். All the best, but really I appreciate your sincere efforts. Okay, thank you. சார் Thank you. பிபிடி வாங்கி போஸ்ட் பண்ணுங்க சார். என்கிட்ட இருக்கேன். சரி, ஓகே. அனுப்பிச்சிருக்காங்க. இதுல போட்டு தேங்க்யூ வெரி மச் மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். நீங்கள் இது எம்டெக் முடிச்சு பிஹெச்டி போகும்போது ஒரு தடவை வந்து இதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகிருக்கும் அந்த டயத்தில். ஆமாம், அதுக்கு போகிறது சப்போஸ் பிஹெச்டி இங்கேயே போனாலும் சரி, வெளிநாட்டில் போய் போனாலும் சரி, இங்கே ஒரு தடவை எங்களை வந்து பார்த்துட்டு போங்க. ICRISAT பத்தி கேள்விப்பட்ட? Do you know about ICRISAT? ICRISAT, ICRSAT, the International Crop Research Institute பிலிப்பைன்ஸ்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்தியாவிலயும் இருக்குது, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லயும் ICAR சொல்றீங்க? ICAR அது இந்தியன் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ரிசர்ச், அது வேற. நான் சொல்றது ICRISAT அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் ஸ்டேஷன், பிலிப்பைன்ஸ் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுல வந்து they do lot of genetically modified, இது நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குது. And they develop many products. They also identified plus and minus of the genetically modified products எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. Very extensive research is going on, in fact. Okay, just for your interest concerns. Okay. சார் இல்ல ஒரே ஒரு ஏஐ டெக்னாலஜி இதுல எவ்வளவு தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏஐ டெக்னாலஜி அது ஒரு தனி ஃபீல்டு தான். ஆனா பயோடெக்னாலஜிக்குள்ளேயும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது சார். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வேக்சின்ஸா இருக்கலாம், இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இதெல்லாம் வந்து நீங்க ஃபீல்டு ஸ்டடி எல்லாம் பண்ணி, அதுக்கு நீங்க லேப் லெவல்ல பண்ணி, அப்புறம் ஃபீல்ட் லெவல்ல பண்ணி, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பயோ இன்ஃபர்மேஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா டைம் வந்து ரெடியூஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் இந்த ரிசர்ச் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இதனால நமக்கு டைம் அண்ட் மணியும் சேவ் ஆகுது. இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுதான் ஏஐ ஆக்சுவலா. இதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணி நம்ம சிஸ்டம்ஸ்ல வியூ பண்ணி பாக்குறப்போ இட்ஸ் மோர் ஈஸி அண்ட் அஃபோர்டபுள் ஆல்சோ நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ரிசர்ச்ல வந்து இட்ஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படி இப்போ கோடிங் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுதோ, ஏஐ ஆல்சோ இஸ் பிளேயிங் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவ்ரி டெக்னாலஜி, நாட் ஒன்லி பயோடெக்னாலஜி. எல்லா டெக்னாலஜிலுமே அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல் தான். எங்க இதுலயும் இட்ஸ் யூஸ்ஃபுல். எல்லாரும் ரைட். இன்னொரு தடவை உங்களுக்கு கை தட்டுவோம். அற்புதமா கொடுத்ததுக்கு நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் கேரியர். யூ ஹோப் டு see you again here. Okay, shall we? I will just stop the recording first. One second. வாழ்த்துக்கள்மா.